Hello students, welcome you to this live session. So today is our last class for the past 3 classes, right? Volume 1, Volume 2, then complete, one day we had a complete revision, then today we have doubt clearing session. So Volume 1, Volume 2 we studied, today only doubt clearing. Many students send lot of doubts, so we are going to discuss and நிறைய questions கேட்டிருந்தீங்க, how to score 80 plus or how to score 90 plus, then 2 mark 3 mark important question. ஸோ இன்னும் உங்களுக்கு படிக்கிற ஒன் மோர் டே டைம் இருக்குல்ல. இப்போ பை திஸ் டைம் 5 மார்க்கில் நல்லா தரவு பண்ணி டெக்ஸ்ட் புக்கில் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் நல்லா தரவு பண்ணி ஓரளவுக்கு 2 மார்க் 3 மார்க் கொஞ்சம் ஓரளவு படிச்சிருந்தீங்கனாலே நாளைக்கு இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குது, நீங்கள் அழகாக எல்லாம் ரிவைஸ் பண்ணி இன்னும் 2 மார்க் 3 மார்க் நீங்கள் நிறைய ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன் டுடேஸ் கிளாஸ் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ a collection of very important 2 mark and 3 mark questions also. Okay, so some students you would have joined today the first class, so we welcome you. So you subscribe this channel will be very useful to you. எல்லாமே படிக்கலாம் with proper way, கரெக்டான கான்செப்டோடு நீங்கள் படிக்கலாம் இந்த சேனலோடு கூட. And share with your friends. Okay, if you like this channel you can click the like button, okay, and subscribe. And already we had live classes for 12th standard. அவங்க போர்டு எக்ஸாமினேஷன் முன்னாடி we had 4 days continuously live classes போட்டு கொடுத்து அவங்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி கொடுத்தோம். Now it is your turn. Today it's over. Next we are going to continue for 10th standard students. So introduce this channel to your 10th standard friends also. வீட்டில் தம்பி தங்கச்சிலாம் இருப்பாங்கல்ல, சொல்லுங்கள் 10th ஸ்டாண்டர்டுக்கு. ஓகே, அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கும். ஏன்னா ஆஃப்டர் இங்கிலீஷ் எக்ஸாம் just 2 days they have. அந்த 2 daysல இங்கிலீஷ் முடிகிற அன்னைக்கு ஈவினிங்லேருந்தே we thought of having at least 3 live classes for them. 3 days 3 nights தான் கிடைக்கும், அந்த 3 classes-உம் we will be taking. Okay, right. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு 1 or 2 டவுட்ஸ் நீங்கள் கேட்டதை சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட தான் ப்ரையாரிட்டி கேட்க போகிறேன். விச் சாப்டர் யூ வாண்ட் ஃபஸ்ட். 12 லெசன்லேருந்து டவுட் கேட்டிருக்கிறீங்க. ஐ ஹவ் அதெல்லாம் செலக்ட் பண்ணி விச் இஸ் மோர் வேலிட். இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட சில டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை போட்டாலே ஒரு 2 pagesலாம் ஒரு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் ரொம்ப லென்த்தியான கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், ரைட்? ஏன்னா இப்போ 5 மார்க் கொஸ்டினுக்காக இப்போ நானே உங்களுக்கு டீச் பண்ணி 20 நிமிஷம் எடுத்தேன்னா டைம் வேஸ்ட்டாக போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஏன்னா 5 மார்க் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வராது. ஐதர் ஆர்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நீங்கள் படிச்சதில் தான் வரும். இன்னொன்று மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் எல்லோரும் எழுதிடுவீங்கல்ல. டேக் த ஸ்டேட்மெண்ட் அஸ் பி ஆஃப் என், அப்புறம் பி ஆஃப் 1 எல்லோரும் எழுதிடுவீங்க. அசியூம் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ எழுதிடுவீங்க. அந்த பி ஆஃப் கே ப்ளஸ் 1 அந்த மாதிரி ரொம்ப லெந்தி சம் அப்படிலாம் கேட்டாங்கன்னா கூட நீங்கள் அதை ட்ரை அப்படி விட்டுட்டு வந்துடாதீங்க. அதுக்கு கூட ஆப்ஷன் உங்களுக்கு தெரிலன்னு வைங்க, யூ டூ திஸ். இப்போ எல்லாம் முன்னாடி போல் கொஸ்டின் நம்பர் போட்டால் மார்க் கொடுக்குறதெல்லாம் இப்போ கிடையாது. யூ ஷுட் ட்ரை. உங்களால் தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி அந்த கரெக்டான வேலை நம்ம ப்ரொசீட் பண்ணணும். பி ஆஃப் 1 எழுதணும், பி ஆஃப் கே எழுதணும், பி ஆஃப் கே ப்ளஸ் 1 எழுதி கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி அந்தளவு எஃபர்ட் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது கீ செட் பண்ணும்போது ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? சரி. A lot of things about the exam I will tell you during the class, so please don't run away. End வரைக்கும் இருங்க, because today is our last class. Then how to prepare for your 12th standard, everything we will discuss. Okay, so tomorrow there is no class. அப்போ நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் அழகாக ரிவைஸ் பண்ணலாம். So today be with us. Okay, right. So டவுட்ஸ் எல்லாமே இந்த நம்பர் கொடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பி கொடுத்தீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு சின்ன சிம்பிள் டவுட்ஸ் அவங்களுக்கு நானே பர்சனல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பி கொடுத்துட்டேன். இன்னும் உங்களுக்கு நாளைக்கு படிக்கும்போது ஏதாவது டவுட்ஸ் வந்தால் கூட டோன்ட் ஹெசிடேட், யூ கேன் சென்ட் இட் டு மீ. ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். சரியா? இருக்கிற டைமில் எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். பட் வி won't have any live class tomorrow. Okay, so these are the classes we had, volume 1, volume 2. சில ஸ்டூடெண்ட்ஸ் இதை மிஸ் பண்ணியிருப்பீங்க, பட் இட்ஸ் a very important classes. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். அண்ட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்டட் அந்த வீடியோஸ் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒருவேளை அந்த கிளாஸஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லேட்டர் நாளைக்கு கூட நீங்கள் அதை ஒருக்கா ஃபாஸ்ட்டாக நீங்கள் கோ த்ரூ பண்ணிடலாம். எந்தெந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதில் டவுட் இருக்கோ நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணிடலாம். ஓகே, 5 மார்க் கலெக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபஸ்ட் டே அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்புறமாட்டு திங்க் எக்ஸலன்ட் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் கலெக்ஷன் இருக்கும். அதெல்லாம் வெரி சின்ன வீடியோ தான், ஒரு 6 minutes 10 minutes வீடியோ தான். நீங்கள் அதை ஃபாஸ்ட்டாக நம்பர் தான் கொடுத்துருப்பேன். இந்த நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிடலாம் வெதர் ஐ ஸ்டடி தேட், நான் படிச்சிருக்கேனா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. ஓகே,
தென் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க, எக்ஸாமினேஷன் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அதுக்கெல்லாம் கூட வெரி ஷார்ட் வீடியோ. நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எழுதக்கூடாது இல்லை, அந்த மாதிரி சில விஷயம் எது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் வீடியோ கொடுத்துருப்பேன். யூடியூப் சேனலில் நீங்கள் அதெல்லாமே பார்க்கலாம். ஓகே சரி, இப்போது ஜெனரலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். விச் சாப்டர் யூ ஃபைண்ட் டிஃபிகல்ட்? சாட்டில் போடுங்க. விச் சாப்டர் யூ ஃபைண்ட் டிஃபிகல்ட் அமாங் த 12 லெசன்ஸ்? எந்த சாப்டர் நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க? சாட்டில் போடுங்க குவிக்லி. சாப்டர் நம்பர் போடுங்க, இல்லை அந்த சாப்டருக்கு நேம் தெரிஞ்சால் சாப்டர் போடலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஓகே ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டரும் வந்துடுது இல்லை? ஓகே, பட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 11 கேட்டிருக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் இன்டகிரேஷன் கொஞ்சம் டஃப்பானது தான். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் 11. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஐ கேன் சி லாட் ஆஃப் 3s, ட்ரிக்னாமெட்ரி. தென் சாப்டர் நம்பர் 6 கேட்டிருக்கீங்களோ? மெனி ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் 11th சாப்டர் எஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் ப்ரையாரிட்டி படி தான் நான் நடத்த போகிறேன். நீங்கள் எந்தெந்த சாப்டர் கேட்டிருக்கிறீங்க அதை ஃபஸ்ட்டு நடத்தி கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சம் கேட்டிருந்தாங்க. திஸ் இஸ் த கொஸ்டின். ஸோ இது அப்படியே எடுத்து போட்டிருக்கிறேன். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், இது நாட் ஓன்லி ஃபார் திஸ் சம், நிறைய 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு இது யூஸ் ஆகும். எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சம் ஆர் டிஃபரன்ஸ் அஸ் அ ப்ராடக்ட். சம் ஆர் டிஃபரன்ஸ் ப்ராடக்ட் எப்படி எழுதுறது, ப்ராடக்ட் எப்படி சம் ஆர் டிஃபரன்ஸாக எழுதுறது. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் லாட் ஆஃப் 5 மார்க் கொஸ்டின். இன்னும் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ, இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய எந்த சம்முமே வால்யூம் நம்ம 2 கிளாஸில் ஆல்ரெடி லைவ் எடுத்தோம்ல, அதில் உள்ள சம் எதுவுமே இருக்காது. வித்தவுட் எனி ரெப்படேஷன் ஐ எம் கோயிங் டு டூ, பிகாஸ் ஐ நோ தேர் ஆர் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டிங் ஆல் த கிளாஸஸ். ரொம்ப ஆக்டிவாக ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் தேர் டைம். ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால் அந்த 2 வீடியோலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணாத சம்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி உள்ள கிளாஸில் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஓகே, ஸோ டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. ஓகே, ப்ளீஸ் லிசன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த போல உள்ள சம்ஸ் செய்யணும்னா they will ask us a 2 mark question. இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் நம்ம 2 மார்க்கை விட 5 மார்க்குக்கு இது இம்பார்ட்டன்ட். மோர் தென் தட், ஈவன் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் யூ நீட் திஸ். இதை படிக்கணும்னா ஆக்சுவலி தேர் ஆர் 8 ஃபார்முலா. இது போல் ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? sin a plus b sin a minus b equal to 2 sin a cos b. இல்லை, இது போல் உள்ள 4 ஃபார்முலா. இது மட்டும் இல்லை, இன்னும் 4 ஃபார்முலா இருக்குது. sin c plus sin d is equal to 2 sin c plus d by 2 cos c minus d by 2. இதில் ஒரு 4 formula. The 4 plus 4, there are 8 formula like this. How many of you know these 8 formula? Yes na yes, chatல போடுங்க, no na no போடுங்க quickly. Then if necessary I will teach a shortcut method for this. இது எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வைக்கிறாங்கிறது ஒரு ஈஸி மெத்தட் சொல்லி கொடுக்க போகிறேன். How many of you know these 8 formula? Even no na no போடுங்க, no problem. Yes, only few yes I can see. Many students said no. ஆல்ரெடி நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் 2 லைவ் கிளாஸஸில் உங்கள்கிட்ட தான் சொல்லியிருந்தேன். அந்த 3 சாப்டர் மார்க்குக்காக கிடையாது, ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் யூ நீட் இன் 11th ஸ்டாண்டர்ட். ஏன்னா நம்ம 12th மோர் இம்பார்ட்டண்ட். அந்த 12th 11th மேனா சம்டைம்ஸ் நோபடி வில் ஆஸ்க் யூ ஹவு மச் யூ ஸ்கோர்ட் இல்லை, பட் 12th மார்க் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் ஓன்லி தட், நீங்கள் அடுத்து என்ஜினியரிங் போங்க, எங்கே போனாலும் இந்த டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் ஆனால் அது ப்ராப்பராக படிக்கணும்னா ட்ரிக்னாமெட்ரி, இந்த 3மே நமக்கு வேணும். அதனால தான் இந்த 3 சாப்டர் நாட் மார்க் வருது வரல, பட் யூ மஸ்ட் லோன் த பேஸ், யூ மஸ்ட் நோ த பேசிக்ஸ். பேசிக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தரவாக இருக்கணும். அதனால தான் ட்ரிக்னாமெட்ரியில் லேர்ன் ஆல் த ஃபார்முலா. sin a plus b னா டக்குன்னு ஃபார்முலா சொல்ல தெரியணும், sin 2a ஃபார்முலா தெரியணும், sin 30 வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா எந்த இடத்துல எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம், வென் டு யூஸ் ப்ராடக்ட் ரூல், வென் டு யூஸ் கோஷியன்ட் ரூல், வென் டு யூஸ் லாகரிதமிக் டிஃபரன்சியேஷன் இல்லை, அதெல்லாம் தரவாக தெரிஞ்சு. அதுபோல் இன்டகிரேஷன், அஃப்கோர்ஸ் இன்டகிரேஷன் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை நல்லா தரவு பண்ணிடணும். ஓகே சரி. ஸோ இப்போது தீஸ் ஃபார்முலா, இந்த 8 ஃபார்முலா ஈஸியாக ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு டீச் யூ. நார்மலி ஐ யூஸ் டு டீச் மை ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் வே. Now please listen here. அது ஃபஸ்ட்டு பார்க்குறது கொஞ்சம் ஆடாக இருக்கும், பட் ட்ரை டு ரிமெம்பர். s plus s equal to 2sc. இப்போவே படிச்சிடணும். ஓகே, இட்ஸ் அ ஷார்ட்கட், இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் டு யூ. s plus s equal to 2s ன்னு சொல்லாதீங்க. s plus s equal to 2sc. ஐ வில் டெல் யூ வாட் இட் இஸ்.
S minus S equal to 2CS. இந்த ரெண்டை ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. S plus S equal to 2SC. S minus S is 2CS. S plus S is 2SC. S minus S is 2CS. C plus C equal to 2CC. ஈஸியாக ஞாபகத்தில் வச்சிடலாம்ல. C plus C equal to 2CC. And C minus C is equal to minus 2SS. இந்த நாளையும் எழுதி வச்சிருங்க. ஒரு பேப்பர் பென் எப்பவுமே பக்கத்தில் வச்சுடுங்க. இந்த நாலுமே வெரி இம்பார்ட்டன்ட். S plus S equal to 2SC, S minus S equal to 2CS. இனி படிக்கிற டைம் கிடையாது. Learn of itself. C plus C equal to 2CC, C minus C equal to minus 2SS. இவ்வளோ நாள் நீங்கள் படிக்காத இருந்த 8 ஃபார்முலாவும் இப்போ within seconds you are going to learn. இந்த இதை படிச்சிட்டிங்கன்னா எஸ்ன்னு சாட்டில் போடுங்க. Immediately I am going to explain that 8 formula, how that is related to this. Yes. S plus S equal to 2SC, S minus S is 2CS, C plus C is 2CC, and C minus C is minus 2SS. Now shall we, I'm going to explain how this formula is connected to this. Listen, எல்லாருமே இது தெரியும். இந்த இடத்துல A plus B, இந்த இடத்துல A minus B, இங்கே A வரும், இங்கே B வரும், அதெல்லாம் நமக்கு தெரியும். நமக்கு வேண்டியது அங்கே சைனா இல்லை காசா ப்ளஸ்ஸா மைனஸா, அங்கே தானே பிரச்சனை வரும். அதே போல் செகண்ட் செட்டில் பாருங்கள், we know all these things. எல்லாத்துலேயுமே பாருங்கள், இந்த இடத்துல C தான் இருக்கும், இங்கே D தான் இருக்கும், இங்கே C plus D by 2, here C minus D by 2. நமக்கு வேண்டியது whether sin or cos or plus or minus. Now please listen here. நம்ம படிச்சிருக்கிற ஃபார்முலா ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க. S plus S equal to 2SC, S minus S equal to 2CS, C plus C is 2CC, C minus C is minus 2SS. Now please listen here. S plus S equal to 2SC. S na sin, C na cos. S plus S equal to 2SC. அடுத்து பாருங்க, S minus S equal to 2CS. அடுத்து தேர்ட் என்னது, C plus C, C plus C equal to 2CC. And the last one, C minus C equal to minus 2SS. இந்த 4 ஓவரா, அந்த 4க்கு என்னது, அதுக்கும் இதுதான். Nothing to new, learn new. இங்கே பாருங்க, இதுலேயும் அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். S plus S equal to 2SC. S minus S equal to 2CS. C plus C equal to 2CC. C minus C equal to minus 2SS. ஈஸி தானே? இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பீங்க, இதை கொஞ்சம் முதலாவது சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் அந்த சம்மெல்லாம் போட்டிருப்பீங்களா? இட்ஸ் நாட் டூ லேட், யூ கேன் லேர்ன். இந்த ஃபார்முலா தெரியும்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஷால் வி கோ ஃபார் தட் சம் நவ்? இப்போ நம்ம ஃப்ரெண்ட் கேட்ட டவுட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வித்தின் செகண்ட்ஸ் யூ கேன் டூ. நீங்கள் செய்ய வேண்டியது இங்கே பாருங்கள், sin 50 ப்ளஸ் sin 20, sin 50 ப்ளஸ் sin 20. நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் கிரேட்டர் நம்பர் ஸ்மாலர் நம்பர், இல்லைன்னா ஆர்டரை சேஞ்ச் பண்ணிடணும். அந்த மைனஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்படி சரி. இப்போ இது என்ன டைப்பில் இருக்குது? டெல் மீ திஸ் இஸ் ஆஃப் விச் டைப். நம்ம ஷார்ட்கட் படி குயிக்காக சாட்டில் போடுங்க. இது என்ன டைப்பில் இருக்குது? திஸ் இஸ் ஆஃப் விச் டைப். இந்த இங்கே 4 ஃபார்முலா சொன்னோம்ல, விச் ஒன் வி ஹாவ் டு யூஸ் ஹியர்? எஸ் எஸ் S plus S, very good. S2SC is the correct. S plus S, very good. You're following correctly. S plus S equal to 2SC. That is 2 sin C plus D by 2. 2 sin C plus D, 50 plus 20 by 2 cos C minus D, 50 minus 20 by 2. அவ்வளோதானே? Now I think it is so simple now, right? இது போல தான் ட்ரிக்னாமெட்ரியில் நிறைய ஃபார்முலா இருக்கும். எல்லாத்தையும் படிக்கிற எவ்வளோ கஷ்டம் இல்லை, பட் எல்லாத்துமே டெக்னிக்ஸ் இருக்குது, ஹவு டு ரிமெம்பர் ஈஸிலி. ஓகே, ரைட். ஸோ ஐ திங்க் ஐ நோ நீட் டு வேஸ்ட் டைம் ஃபார் த ரிமைனிங் கொஸ்டின்ஸ். ஐ திங்க் ரைட், நீங்களே போட்டுருவீங்க. ரைட், ஓகே. நவ் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஐ ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ நான் அதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் டைம், எல்லாமே நம்பர் போட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு டெலகிராம் குரூப் ஒன்று கொடுத்துருக்குறேன், சரியா? இந்த டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருவோம். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சு வித்தின் 5 minutes வில் போஸ்ட் தட் இன் த டெலகிராம் குரூப். ஓகே,
கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ பார்க்குறது நிறையா இருக்கிறது போல இருக்கும், பட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் தானே, இட் ஒன்ட் டேக் மச் டைம். நிறைய கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும், நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒன்றா பார்த்து டிக் அடிக்க வேண்டியது தான். சரியா? ஐ கிவன் ஈவன் த ஸ்டூடெண்ட்ஸ் எய்மிங் ஃபார் சென்டர்ம் லேர்ன் திஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, சார் ஹவு டு ஸ்கோர் 90+, ரைட்? லேர்ன் திஸ் 2 மார்க் 3 மார்க். ஏன்னா யூஸ்வலி ஐ நெவர் யூஸ் டு கிவ் 2 மார்க் 3 மார்க், பட் இன்னும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கமெண்டில் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்ட், சார் கிவ் 2 மார்க். நான் பர்சனலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, 2 மார்க் சார், 5 மார்க்கெல்லாம் படிச்சுட்டேன், 1 மார்க்கெல்லாம் படிச்சுட்டேன், ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் இன் 2 மார்க் 3 மார்க். ஸோ ஐ தாட் ஆஃப் ஓகே டு ஹெல்ப் யூ சம்திங் ஃபார் சம் எக்ஸ்டென்ட். வந்துடும், வரலன்னா திட்டாதீங்க, கண்டிப்பாக யூ வில் கெட் த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஹியர். ஓகே, ஸோ சச் வே வி ஃப்ரேம்ட். ஸோ கம்பல்சரி கொஸ்டின் எப்படி நமக்கு தெரியாது, வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்க முடியாது, சேனல் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க, யூ வில் கெட் தட் ஒன். ஓகே, சரி. நவ் ப்ளீஸ் லிசன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நவ் இட் இஸ் யுவர் டர்ன். ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கொஸ்டின் தான் கொடுத்தேன், ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. வாட் ஐ தாட், அதை பேஸ் பண்ணி சம்ஸ் எல்லாம் போடுறத விட ஜஸ்ட் அந்த மெத்தடை சொல்லி கொடுத்துட்டா நீங்கள் படிச்சிருவீங்கல்ல. ஸோ தட்ஸ் வாட் ஐ தாட். ஓகே, நவ் நெக்ஸ்ட் விச் சாப்டர் வி கேன் கோ? விச் சாப்டர்? 1, 2, 3 up to 12. Which one you want first? Chapter number? Moses, chapter number 11. Surender, third lesson, what we want to learn, list la kuduthurren. 5 mark collection already kuduthirukrom, but many students chapter number 11 kudukringa. So today's class I am going to start with 11. Okay, so 11th chapter la irundhu neenga ketirukra chala doubt sums, ஏன்னா லிமிட்டட் டவுட்ஸ் தான் கேட்டு, ஏன்னா ஐ டோன்ட் நோ, பிகாஸ் மேபி மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சாப்டர் விட்டுட்டிங்களான்னு தெரில இல்லை. சரி, ஏனையோ நீங்கள் கேட்டிருக்கிற சில கொஸ்டின்ஸ் டீச் பண்ணுறேன். சாப்டர் நம்பர் 11. ஓகே, இன்டகிரேஷன். அதில் நிறைய ஃபார்முலா இருக்கும். இப்போ நான் சில ஃபார்முலா மட்டும் இந்த ஒர்க்காக கூட நான் ரீகால் பண்ணிடுறேன். சில சம்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ணி சம்ஸ் எல்லாம் வரும். இப்போ tan a + b, tan a + b ஃபார்முலா பாருங்கள், ட்ரிக்னாமெட்ரி இன்டகிரேஷன் போனாலும் ட்ரிக்னாமெட்ரி நமக்கு அது கூட இருக்குல்ல. tan a + b ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும்ல, tan a + tan b by 1 - tan a tan b. வாட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் tan inverse x? தெரிஞ்சவங்க சாட்டில் போடுங்க. tan inverse x. Sin inverse derivative 1/√1 - x². Yes, very good. And the power எல்லாம் போட்டு ஃபாஸ்ட்டாக போட்டிங்க, வெரி குட். tan inverse x derivative 1/1 + x². அதை கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியும், நம்ம சம்ஸ் போட்டலாம். ஓகே, தென் இன்டெக்ரல் டினாமினேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன், நியூமரேட்டரில் f'(x). டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் வந்துன்னா த ஆன்சர் log ஆஃப் டினாமினேட்டர். அதே இது ரூட் கூட வந்துட்டு வைங்களா, நியூமரேட்டரில் f'(x) தான், டினாமினேட்டரில் root of fx. Anyone, can you say the answer for this? 2√fx. இதோட ஆன்சர் 2√fx. இன்னொரு ஃபார்முலா இது போல இருக்கும், இன்டெக்ரல் e⁻x. இதெல்லாம் 12th வெரி இம்பார்ட்டன்ட், அதனால் படிங்க. e⁻x இன்ட்டு f(x + f'(x). அவுட் சைடில் e⁻x, அப்புறம் அந்த ஒரு ப்ராக்கெட், அதுக்குள்ளால ரெண்டு ஃபங்க்ஷன், ஒன்று ஒரு ஃபங்க்ஷன், இன்னொன்று அதோட டெரிவேட்டிவ் f(x + f'(x). தென் இதோட ஆன்சர் e⁻x இன்ட்டு f(x). இதோட ஆன்சர் e⁻x இன்ட்டு f(x + c). ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுபோல் நிறையா இருக்கும். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் உங்களுக்கு தரவாக இருக்கும் இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சிருங்க. இன்டகிரல் udv, uv minus integral vd. Okay, now just I'll give you 2 questions. Evaluate integral x - 3 into root of x + 2 dx. இந்த டைப்பில் எந்த சம் வந்தாலும் நல்லா கவனிங்க, இது எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். 2 டேர்ம் இருக்கும், 2 ஃபேக்டர் போல் இருக்கும். ஒன்றில் ரூட் இருக்கும், இன்னொன்று வித்தவுட் ரூட். ஸோ இதுக்கு மெத்தட் என்னென்னா, அந்த ரூட் டேர்மை வி கேனாட் டூ எனி திங், அதை அப்படியே எழுதிடணும். x + 2 dx வி கான்ட் மேக் எனி சேஞ்ச், அது அப்படியே இருக்கட்டும். இங்கே ஒரு டேர்ம் இருக்குல்ல,
என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. அதான் இது போல் எழுதுங்க. இப்போ நான் எந்த சேஞ்ச் பண்ண என்ன வச்சிருக்கேன், நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன்ல, எதுக்கு, வி வாண்ட் ரைட் சம்திங் இன்சைட். என்ன எழுத போறீங்கன்னா இதை பாருங்க, இந்த ரூட்டுக்குள்ளால என்ன இருக்குது, எக்ஸ் பிளஸ் 2 இருக்குல்ல, இங்கே நமக்கு எக்ஸ் இருக்குது, ஐ வாண்ட் a plus 2. ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ ரைட் ப்ளஸ் 2 அண்ட் மைனஸ் 2. புரிஞ்சுட்டாம இந்த இவ்வளோ ஸ்டெப்ஸ். ஓகே, நவ் வாட் யூ டூ, இந்த எக்ஸ் பிளஸ் 2 கம்பைன் பண்ணிடுங்க. ஸோ யூ ஆர் கெட்டிங் இன்டெக்ரல் x plus 2 other 2 together minus 2 minus 3 na minus 5 into root of x plus 2 of dx. Now we split into two integrals. ரெண்டு integrals split பண்றோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். a raised to halfங்கிறது root a raised to 3 by 2 na a raised to 1 and half, a raised to 1, a raised to half. a raised to 5 by 2 na a raised to 1 and half, sorry 2 and half. அப்போ a raised to 2 into a raised to half. So we can do like this. அப்போ if I multiply these two, please listen this, if we multiply these two என்ன பாருங்க, ரெண்டும் சேம் தானே, x plus 2 அங்கேயும் x plus 2 தான். அது என்ன டைப்ல இருக்கு, a into root a டைப்ல இருக்கு. a into root a என்ன எழுதணும், a raised to 3 by 2. So you can write it as x plus 2 raised to 3 by 2 minus 5 into root of x plus 2, அது x plus 2 raised to half ன்னு எழுதுங்க. ஸோ இது என்ன பண்ணி, what we did, term by term multiply பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். Now we integrate x raised to n integration, you know, x raised to n plus 1 by n plus 1. அப்போ இங்கே என்ன வரும், x plus 2 raised to 3 by 2 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 5 by 2 raised to 5 by 2 by 5 by 2. அந்த 2 இங்கே எழுதிடலாம், கரெக்டா, அப்படி விட்டுடலாம். ஓகே, அதுபோல் நெக்ஸ்ட்ல பாருங்க, மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 ரைஸ் டு ஹாஃப், ஆட் 1 டு த பவர். அப்போ எக்ஸ் பிளஸ் 2 ரைஸ் டு 3 by 2 by 3 by 2 வரும், அந்த 2 மேலே போயிடும். இப்போ இன்டகிரேட் பண்ணிட்டோம்ல, ப்ளஸ் சி. அப்போ இன்டகிரல் சிம்பிள் போடக்கூடாது, ஆல்ரெடி வி இன்டகிரேட்டட், ப்ளஸ் சி போடுங்க. ஒன்னே ஒன்று நீங்கள் செக் பண்ணும், இங்கே எக்ஸ் தான் இருக்குதான்னு பாருங்க. சப்போஸ் அங்கே எக்ஸுக்கு பதில் 2x அப்படி இருந்தனா அந்த 2xோட டெரிவேட்டிவை டினாமினேட்டர் எழுதுறோம். இப்போ e raised to 5xக்கு இன்டகிரேஷன் கேட்டால் என்ன எழுதுவீங்க, e raised to 5x by 5 எழுதுறோம்ல, அந்த 5xக்கு டெரிவேட்டிவ் அதுபோல் எழுத வேண்டியிருக்கும். இங்கே x தான் இருக்கிறதுனால சேம் திங் ரைட். ஓகே, ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்? வேணும்னு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடுங்க. ஸோ இந்த டைப்பில் எந்த சம் வந்தாலும் நீங்கள் செய்திடலாம், சரியா? குவிக்லி, shall you move on to another question? Look at this question. Integrate the following with respect to x. இது உங்களுக்கு 12லையும் வேணும். அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க இல்லை. இன்டெக்ரல் e raised to ax into sin bx dxன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அனதர் ஃபார்முலா இன்டெக்ரல் e raised to ax into cos bx dx. இப்படி ரெண்டு ஃபார்முலா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலாவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கம்பேர் பண்ணி படிக்கணும். இந்த ரெண்டுக்கு என்ன சேஞ்ச் வரும், சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வரும். ஆனால் மாற்றி மாற்றி எழுதிட்டோன்னா மார்க் போயிடும்ல. ஸோ அப்படி நீங்கள் ஒவ்வொரு கொஞ்சம் டைம் தான், இட் ஒன்ட் டேக் மச் டைம். இப்போ நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So integral e raised to ax into sin bx dx or integral e raised to ax cos b, எது வந்தாலும் நீங்கள் செய்துடும், not only for this one sum. ஸோ இது நீங்கள் என்ன செய்யணும்னா, I'll tell you how to remember the formula. இந்த ரெண்டுக்குமே அவுட் சைடில் சேமாக இருக்கும். அவுட் சைடில் e raised to ax by a square plus b square, இதுக்கும் சேம் தான், e raised to ax by a square plus b square. அப்புறம் ஒரு பிராக்கெட் போட்டுருங்க, ப்ளஸ் சி வந்துடும். இங்கேயும் ஒரு ப்ராக்கெட் போடுறீங்க, ப்ளஸ் சி வரும். ப்ராக்கெட்டுக்குள்ளால் ரெண்டு டேர்ம் எழுதுவோம், ஒன்றில் நடுவில் ப்ளஸ் வரும், ஒன்றில் மைனஸ் வரும். ஃபார் த ஃபஸ்ட் ஒன் இப்போ நான் டிக் போட்டிருக்கேன்ல, அதுக்கு இங்கே என்ன சைன் வரும், மைனஸா ப்ளஸ்ஸா, சேட்டில் போடுங்க தெரிஞ்சவங்க. வாட் வி ஹாவ் டு ரைட் ஹியர், இங்கே ப்ளஸ்ஸா மைனஸா, வாட் ஐ ஹாவ் டு ரைட் ஹியர், அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்குது, தட் இஸ் இன்டெக்ரல் e raised to ax sin bx. அவுட் சைடில் ரெண்டுக்கும் சேம் தான், e raised to ax s மைனஸ் 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 ப்ளஸ். யாரும் சப்போர்ட் பண்ணல, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் எஸ், வெரி குட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் கொடுத்தது, மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டிட் given the right answer. ஸோ யூ ஹாவ் டு ரைட் மைனஸ் தான், சைன் வரும்போது மைனஸ்,
சைன் மைன் ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோ, சைனுக்கு மைனஸ், சைன் மைனஸ். ஓகே சரி, சைன் மைன் ஏதாவது ஞாபகம் வச்சுடுங்க. சைன் வந்தால் மைனஸ், அப்போ காசு வந்து என்ன போடணும், ப்ளஸ். சைன் வரும்போது மைனஸ், காசு வரும்போது ப்ளஸ். ஓகே, இனி நீங்கள் எழுத வேண்டியது இங்கே சைனுக்கு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சைன், காசுக்கு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு காசு. அதை ஃபஸ்ட்டு எழுதணும். இங்கே சைன் இருக்குல்ல, அப்போ ஃபஸ்ட்டில் சைன் வரணும், அதுக்கப்புறம் தான் காசு வரணும். ரெண்டாவதுல அப்படி இல்லை, அங்கே காசு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டில் காசு தென் சைன், தென் யூ ஒன்ட் மேக் மிஸ்டேக். ஓகே, அப்போ என்ன எழுதணும் பாருங்கள். அப்போ சைனுக்கு ஃபஸ்ட்டு சைன் தானே வரணும்னு சொன்னேன். அப்போ சைனுக்கு நம்ம என்ன எழுதணும்னா ஏ சைன் பிஎக்ஸ் பி காஸ் பிஎக்ஸ். செகண்டில் காசு இருக்கும்போது ஃபஸ்ட்டு காசு, ஸோ ஏ காஸ் பிஎக்ஸ் பி சைன் பிஎக்ஸ். அவ்வளோதான் ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலா. இது உங்களுக்கு ஹையர் கிளாஸ் போனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இன்டகிரல் இ ரைஸ் டு ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் ஆர் இ ரைஸ் டு ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ், ரெண்டுக்குமே அவுட் சைட் சேம் தான். இ ரைஸ் டு ஏஎக்ஸ் இன்ட்டு ஏ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்புறம் சைன் வந்திருந்துன்னா ஃபஸ்ட்டு நடுவில் மைனஸ் வரும், சைன் மைன், சைனுக்கு மைனஸ் போட்டுருங்க, காசுக்கு ப்ளஸ் போடுங்க. சைன் வரும்போது ஸ்டார்ட் வித் சைன், ஏ சைன் பிஎக்ஸ் பி காஸ் பிஎக்ஸ். காசு வந்துன்னா ஸ்டார்ட் வித் காஸ், ஏ காஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் பி சைன் பிஎக்ஸ். இனி தான் இந்த சம் போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? எனக்கு பாருங்கள், கம்பேர் பண்ணுவோம் தெரியும். விச் ஃபார்முலா வி ஹேவ் டு யூஸ் ஃபார் திஸ், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஆர் செகண்ட் ஃபார்முலா? சாட்டில் போடுங்க குயிக்லி. விச் ஃபார்முலா வி ஹேவ் டு யூஸ் ஃபார் திஸ், ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட்? எஸ், செகண்ட் ஃபார்முலா வி ஹேவ் டு யூஸ். என்ன சேஞ்ச் கொடுக்கணும் பாருங்க, ஜஸ்ட் கம்பேர் வித் திஸ். ஏக்கு இடத்துல இங்கே என்ன இருக்குது, இன்ஸ்டெட் ஆஃப் ஏங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1, புட் ஏ ஈக்குவல் டு -1. பிக்கு இடத்துல 2 கொடுங்க, பிக்கு இடத்துல 2, அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவில் எக்ஸுக்கு ஏக்கு இடத்துல -1 கொடுங்க, பிக்கு இடத்துல 2 கொடுங்க. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன ஆகும், ஏ ஸ்கொயர்னா -1க்கு ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர்னா அப்புறம் 5ன்னு வரும். அப்போ டினாமினேட்டர் 5 வரும். இ ரைஸ் டு ஏஎக்ஸ் தட் இஸ் -1x into a is -1 cos bx 2x plus b value 2 sin 2x. அவ்வளோதான். see 2 mark question. ஒரு ஃபார்முலா ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண ஃபார்முலா ஆன்சர் வந்துடும். அப்போ அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியுதா, அதுக்கு தான் எல்லாம் செக் பண்ணுவாங்க. கம்பல்சரி கொஸ்டினில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃப்ரம் கால்குலஸ். டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கம்பல்சரி கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் மோர், ரைட்? ஏன்னா நீங்கள் 12th வரணும்னா, நம்ம 10th 11th சென்டம் வாங்கிட்டு வரேன்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லணும்னா he must be thorough in differentiation integration. ஏன்னா because that is very much useful for 12th standard and higher class. அதனால் கண்டிப்பாக அதை செக் பண்ணுவாங்க. நம்ம இப்போது சென்டம் வாங்குறது ஒன்லி டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸால் வாங்க முடியல. முன்னாடி போல் யார் வேணாலும் அப்படிலாம் வாங்க முடியாது. இப்போது நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லாம் தரவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் தான் சென்டம் வாங்க முடியும். 90+ வாங்கிடலாம், ஆனால் 100 அவுட் ஆஃப் 100 வாங்கணுங்கிறது. ஸோ நல்லா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு இந்த கேல்குலஸ் பார்ட் ட்ரிகனாமெட்ரி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியாஸ். ஸோ சின்ன சின்ன ஃபார்முலா தான் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிடலாம், ரைட்? ஈவன் நாளைக்கு கூட நீங்கள் இதெல்லாம் ஒருக்கா படிச்சிடலாம், ரைட்? ஓகே, வி கோ ஃபார் ஒன் மோர் கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் நீங்கள் கேட்டிருந்த டவுட் சம்ஸ் தான். இன்னும் 2-3 டவுட் கேட்டிருந்தீங்க. சிலதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் டீச் பண்ண சம்மோட ரிலேட்டடான கொஸ்டின். ஸோ தட் சம் ஐ எம் நாட் டூயிங். ஓகே, இந்த டைப்ஸ் நம்ம கிளாஸில் போடலை. ஸோ ஐ தாட் ஆஃப் டீச்சிங் திஸ். another 5 mark கொஸ்டின். டேக் சம் டைம், கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஐ வில் ஷோ த ஆன்சர். ஓகே, நான் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, எழுதி வச்சுட்டேன். ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டு ஹவு டு டூ திஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், இதோட டெரிவேட்டிவ் அங்கே இருக்கான்னு பாருங்கள். x² + 4x + 4, x² டெரிவேட்டிவ் 2x கரெக்டாக இருக்குது. 4x டெரிவேட்டிவ் 4, 4ல் அங்கே 3 இருக்குல்ல, அப்போ அதுலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நார்மலாக என்ன சொல்லுவாங்க, நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல் டு a இன்டு டெரிவேட்டிவ் ஆஃப் த இன்னர் பார்ட் ப்ளஸ் b, அப்புறம் ஏபி கண்டுபிடி, அதே ஒரு அரை பேஜ் வந்துடும்ல. இது நம்ம ஈஸியாக இப்படி கூட செய்யலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கரெக்டாக இருக்குல்ல, x² டெரிவேட்டிவ் 2x கரெக்டாக வருது. அதனால் அந்த ஸ்டெப் எழுதாமலே இன்டெக்ரல் டினாமினேட்டர் அப்படியே எழுதிடுறேன். √(x² + 4x + 1), நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 2x + 3 இருக்குல்ல, அந்த கேப் அதே டைப் தான் இங்கேயும். x² டெரிவேட்டிவ் 2x, ஓகே கரெக்டாக வந்துட்டு. 4x டெரிவேட்டிவ் 4, அப்படி என்ன செய்யலாம், ஈஸியாக செய்கிறதுக்கு ஒரு +4 ஒரு -4 போட்டிருங்க. ஒரு +4 போடுங்க, ஒரு -4 போடுங்க. நவ் யூ ஸ்பிளிட் இன்டு 2 இன்டெக்ரல்ஸ். இன்டெக்ரல் ஃபஸ்ட்டுக்கு இந்த ரெண்டை கம்பைன் பண்ணிக்கோமா. அப்போ 2x + 4 பை √(x² + 4x + 1). அடுத்தது பாருங்க, இந்த ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா ஒரு -1 வருதுல்ல. ஸோ -1 இன்ட்டு dx பை √(x² + 4x + 1). எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல, ஒரே ஸ்டெப்பில் இங்கே கொண்டு வந்துட்டோம்ல. இப்போ பாருங்கள்,
இதோட டெரிவேட்டிவ் இங்கே இருக்குது, இதோட டெரிவேட்டிவ் தான் இது. அப்போ இது என்ன டைப்பு? இன்டெக்ரல் எஃப் டேஷ் எக்ஸ் பை ரூட் எஃப் எக்ஸ். லாஸ்ட் கிளாஸ் நான் போட்டு கொடுத்தோம்ல, ரூட் இல்லாமல் கொடுத்துருந்தேன். ஹோப் யூ ஆர் ரிமெம்பரிங். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸ் வந்தவங்க இப்போ அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு லாக் ஆஃப் டினாமினேட்டர், இங்கே ஃபார்முலா 2 ரூட் எஃப் எக்ஸ், 2 ரூட் ஆஃப் டினாமினேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 மைனஸ் இன்டெக்ரல். இதை பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக கொண்டு வரணும். ஐ திங்க் யூ நோ தட் பார்ட். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1, இடையில ஒரு டேர்ம் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. எக்ஸு கோஎஃபிஷியன்ட் 4, 4ல் ஹாஃப் எடுத்தா 2, 2 ஸ்கொயர் பண்ணுங்க 4, ஸோ வி ரைட் ப்ளஸ் 4 மைனஸ் 4. அப்போ ஃபஸ்ட்டு சேமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் டாட்டெல்லாம் போடாதீங்க, ஃபுல்லாக எழுதணும், ரைட்? இல்லைனா அதை எழுதிட்டு இது I1ன்னு போட்டு அது செப்பரேட்டாக செய்த, தட் இஸ் அப் டு யூ. நீங்கள் எப்படி என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்களோ பண்ணிடுங்க. see that you are getting the right answer. dx by first 3 terms together x plus 2 the whole square, last 2 together minus 3ன்னு வரும், அதை minus root 3 the whole square. இதுக்கு மேலே ஃபார்முலா தெரிஞ்சால் தான் எழுத முடியும், இல்லைனா கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு லைனை போட்டுட்டு வந்துட வேண்டியதான், ரைட்? அதனால் எப்பவுமே ஃபார்முலா படிங்க. ஓகே, இது போல் 3 ஃபார்முலா இருக்கும், அதுக்கு ஒரு ஃபார்முலா மட்டும் படிக்க விட. அதனால தான் பாருங்கள் ப்ரீவியஸ் சம்மில் இன்டெக்ரல் e raised to x by சைனோ காசு ரெண்டையும் படிச்சிடணும். ஒன்றை படிக்கிறோன்னா அந்த ஏரியாவில் நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும்ல, அதுக்கு ஒவ்வொரு சம்முக்கு மட்டும் படிக்காதீங்க. ஸோ இன்டெக்ரல் dx by ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், அதுக்குள்ள ஃபார்முலா இது போல் 3 ஃபார்முலா இருக்கும். ப்ளஸ் வச்சு வரும், அப்புறம் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும்ல, இல்லை ஆல் தீஸ். ஓகே, சரி. ஸோ நீங்கள் இது ஒரு மெத்தட், நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு டெரிவேட் போட்டு உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஓகே, யூ வில் கெட் த சேம் ஆன்சர். ஸோ வி ஸ்பிளிட் இன்டு 2. உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கணும், இவ்வளோதான், தட்ஸ் ஆல். 4 லைன்ஸ் தான் இருக்கும், 5 மார்க் வாங்கிடலாம். நம்ம இன்டகிரேஷனாக பயந்துட்டு இருப்போம், ஒன்றுமே கிடையாது, ஈஸிலி கண்டு. சின்ன சின்ன ஃபார்முலாவில் படித்து வச்சிடணும். அந்த மெத்தட், அந்த ஸ்கில் தான் டெவலப் பண்ண. ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே இது எப்படி அப்ரோச் பண்ணலாம், அது வந்துட்டுது, நீங்கள் தான் மாஸ்டர். எஸ், ஓகே. ஜஸ்ட் ஐ வாண்ட் கிவ் யூ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ today we have started the NEET classes for 12th standard. 12th standard students இன்னைக்கு தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம், கெமிஸ்ட்ரி எக்ஸாம். ரொம்ப நல்லா எழுதிட்டு ரொம்ப ஜாலியாக வந்தாங்க. ஸோ மேத்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோடு வந்தாங்க. பட் டுடே மீதி எல்லா எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டுடேஸ் எக்ஸாம் they did extremely well. And today we started NEET classes. Crash course 33 days. இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். டுமாரோ ஆன்வர்ட்ஸ் மார்னிங் டு ஈவினிங் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஒரு 8 hours எவ்ரிடே, ஒரு 33 days கிளாஸ். லாட் ஆஃப் டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஃபியூ மோர் சீட்ஸ் வி ஹேவ். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் அஸ். அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். யூ கேன் இன்ஃபார்ம் மீ 9444111424. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் தே கேன் அட்டென்ட். ஸோ ஓகே, தென் அதுபோல் next year batches, even yesterday class முடிஞ்சோடனே many students asked the details about our classes. So we are starting our 12th standard classes immediately after your 11th exam. 11th exam முடிஞ்சு few days கொடுக்குறோம். 10ஆம் தேதியிலேருந்து கிளாஸஸ் ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் பேட்ச் ஃபஸ்ட்லேருந்தே படிங்க, ஈஸியாக இருக்கும். ஏப்ரல் மேலேயே நீங்கள் ஒரு மிட்-டர்ம் போர்ஷனாக படித்து வச்சுடணும் இல்லை? ஒரு 3-4 லெசன் படிச்சிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது ஜூனில் போகும்போது நல்லா ஜாலியாக போகலாம்ல. ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்குங்க, you will get the confidence. அக்டோபருக்குள்ள எல்லா போர்ஷனும் முடிச்சிடணும். then you have plenty of time. November, December, January, February, 4 months proper revision. Easily you can score, send them in 12th standard. Okay, systematic படிக்கணும்னா so you can contact us. So all the subjects we have, not only science subjects, we have classes for business maths, accountancy, commerce, everything we have. அதுபோல classes right from 6th standard to 12th standard we have. We have online classes, morning batch, evening batch, everything we have. So from any part of Tamil Nadu or anywhere, if Tamil Nadu syllabus you can learn. Okay, you can contact us if you are interested. And your batch, 12th standard batch, we are starting on 10th April. Okay, so anything you want to further information, you can contact us. Okay, now next, which subject you need? And when we even next year also for you, we will be having a systematic of live classes. Not only mathematics, we are planning to take other subjects also. அப்பப்போ உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் போடுவோம். ஸோ யூ கேன் we will inform you. ஓகே, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க so that you will get the notification, right? எல்லா சாப்டருக்குமே லைவ் கிளாஸஸ் போடுவோம். அந்த கான்செப்ட்ஸ் டீச் பண்ணி கொடுப்போம். டவுட் கிளியரிங் ஒன் கிளாஸ் வில் கிவ், சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், விச் சாப்டர்? இப்போ நம்ம சாப்டர் நம்பர் 11 பார்த்துட்டோம்.
Okay. Chapter number 10th one. Okay, differentiation விட்டு அடுத்து integration தான், correct தானே? Okay, now listen. Yes, we are going to do a few questions from chapter number 10. That's another very important area தான். Chapter number 10 பாருங்க. Differentiation based பண்ணி few questions. Okay, listen. Suppose x is a function of t, y is a function of t. Which method we have to use here? என்ன மெத்தட்ல இதை differentiate பண்ணணும் மட்டும் சார்ட்ல போடுங்க. X is a function of t, y is also a function of t. Then which method we have to use here? Yes, many students asked for chapter number 6. Okay, next we will go for that. Okay, just every chapter now, what is on the chapter half an அப்படிலாம் கிடையாதுல்ல, அந்த சாப்டர்ல நீங்க கேட்டிருக்க டவுட் சம்ஸ் அதில் கொடுத்துருக்க சம்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ண போறோம். எஸ், UV method. No, x is a function of ரெண்டு ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாலே, எஸ் மோசஸ், இட் இஸ் ரைட். பராமெட்ரிக் மெத்தட், இது ஒரு ஈஸி ஐடென்டிஃபிகேஷன். ஆல்ரெடி டோல்ட் யூல, இந்த ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்கில் தான். ஒரு டைப்பை பார்த்த உடனே இது என்ன டைப்பில் இல்லை, ஒரு கொஸ்டின் கொடுத்த உடனே இது ஈஸியஸ்ட் ஒன். இது ரெண்டு ஈக்குவேஷனாக கொடுத்துருவாங்க. x is a function of theta, y is a function of theta. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும், from the first you find dx by dt, from the second you find dy by dt, then dy by dx is dy by dt. This answer by dx by dt போட்டிங்கன்னா dy by dx கிடச்சிரும். செகண்ட் டெரிவேட்டிவ் சம்டைம்ஸ் கேட்டுருவாங்க. சப்போஸ் நீங்கள் இப்படி dy by dx கண்டுபிடிச்சி வரும்போது, அதுபோல் ஒரு கொஸ்டின் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டிருந்தாங்க. dy by dx நீங்கள் கண்டுபிடிக்கும் போது, சப்போஸ் யூ ஆர் கெட்டிங் sin square t வந்துன்னு வைங்களா, dy by dx you are getting sin square t. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் கேட்டாங்கன்னா யூ டிஃபரன்ஷியேட் ஒன் மோர் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். நல்லா கவனிங்க, ஒன் மோர் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் செய்யணும். அப்போ தான் உனக்கு டி ஸ்கொயர் பை டி எக்ஸ் ஸ்கொயர் வரும்ல. sin square t के derivative 2 sin t into அந்த sin t के derivative cos t. நார்மலாக அப்படி விட்டுருவோம், விடக்கூடாது. இங்கே t के derivative எழுதணும். we are not differentiating with respect to t, we are differentiating with respect to x. அப்போ நீங்கள் என்ன எழுதணும்னா dt by dx எழுதணும் எக்ஸ்ட்ராவா. அந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. dt by dx எழுதணும். dt by dx எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? dt by dx, dx by dt தெரியும்ல, அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க, dt by dx வந்துடும். கரெக்ட் தானே? அவ்வளோதான், so simple. Now let's do one sum based on this. Okay, look at this. Y equal to tan inverse 1 plus x by 1 minus x. Find y dash. இது எப்படி செய்யலாம்? Which method we can do? Yes, which method? Very good, very good. Some students given the right answer. Yes, correct method. Chain rule, chain, ரெண்டு மெத்தட் கொடுக்குறீங்க. அதுக்காக தான், for that purpose only I thought of asking this. Yes, ma. Okay, listen here. So here chain rule use பண்ணி செய்யலாம், பட் லெந்தியாக இருக்கும். எப்படி செய்வீங்க? dy by dx equal to, இது tan inverse x இருக்குல்ல, tan inverse x க்கு டெரிவேட்டிவ் 1 by 1 plus x square, 1 plus x by 1 minus x the whole square. Don't stop, இதை differentiate பண்ணணும். அதுதானே x ன்னு எடுத்தீங்க, you differentiate it. அது எப்படி differentiate பண்ணுறது? Quotient rule you have to use. Quotient rule. Denominator square. Start with denominator. Start with denominator, numerator derivative 1 minus numerator into 1 plus x into denominator derivative minus 1.
இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஆன்சர். சப்போஸ் அந்த டைரக்ட் மெத்தட், அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்கிற மெத்தட் தெரியலைன்னா நீங்கள் டைரெக்டாக கூட செய்யலாம். ஸோ டிஃப்ரென்சியேஷன் எப்படியாவது செய்திடலாம், பட் இன்டகிரேஷன் அப்படி போட முடியாது. சில சம்முக்கு அப்படி தான் ஒரு மெத்தட், வேறு எப்படி போட்டாலும் ஆன்சர் வராது. பட் டிஃப்ரென்சியேஷனில் கொஞ்சம் அட்வான்டேஜ். கம்பேரிங் வித் இன்டகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன் இஸ் லிட்டில் மோர் ஈஸியர். ஓகே, சரி, இது ஒரு மெத்தட். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் சாட்டில் செயின் ரூல் போட்டிருந்தீங்க. எஸ், யூ கேன் டூ செயின் ரூல் யூஸ் பண்ணியும் செய்யலாம். ஓகே, பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கரெக்ட் சப்ஸ்டியூஷன் கொடுத்துருந்தீங்க. புட் எக்ஸ் ஈக்குவல் எஸ் பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் 3.11. சரி, பார்த்துருவோம், எல்லாமே கோத்ரூ பண்ணிடுவோம். Many students are chapter 6. Okay, first let us finish this first. Okay, listen now. So here what we do, put x equal to tan theta. நல்லா கவனிங்க, put x equal to tan theta. அப்படின்னா theta என்ன வரும்? the tan அந்த பக்கம் கொண்டு போயிருவீங்க. அப்போ tan inverse x, theta is equal to tan inverse x. அது அப்படியே இருக்கட்டும், லாஸ்ட்டில் we need that. ஓகே, இப்போ இந்த சப்ஸ்டிடியூஷன் நீங்கள் கொடுக்கும்போது இது என்ன ஆகும்? y equal to tan inverse 1 plus x, xக்கு வேல்யூ tan theta by 1 minus x, xக்கு வேல்யூ tan theta. இப்போ ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். இங்கே tan inverse வர்றதால this must be tan of something. tan inverse tan x equal to என்ன ஆன்சர் வரும்? சாட்ல போடுங்க. tan inverse tan x equal to what answer you will get? Very good, very good. It is x. And the tan inverse tan cancel ஆகி ஒன்று எக்ஸ்ன்னு வரும்ல. இந்த சாப்டர் நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக 12th படிப்பீங்க. இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஒரு ஃபுல் சாப்டர் படிப்பீங்க. அதில் tan இன்வர்ஸ் tan எக்ஸ் எல்லா இடத்துலையும் எக்ஸ்ன்னு எழுத முடியுமா, முடியாதா, எந்த இடத்துல எழுதலாம், அப்படிலாம் இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டில் நோ ப்ராப்ளம். tan இன்வர்ஸ் tan எக்ஸ்னால் என்னது தான்? எக்ஸ்ன்னு எழுதுங்க. அந்த tan இன்வர்ஸும் டேனும் வேனிஷ் ஆயிரும். ஓகே, கேன்சல் ஆயிரும், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ரைட். அப்போது இதை நீங்கள் டேனில் கொண்டு வரணும். இதை நீங்கள் டேனில் கொண்டு வரணும்னா அதுக்கு தான் அந்த ட்ரிக்னாமெட்ரி நிறைய ஃபார்முலா படிச்சிருக்கணும். இந்த இடத்துல எது செட் ஆகும் அதை படிக்கணும். அதான் கரெக்டான எஜுகேஷனில் கரெக்டாக படிக்கணும். இப்போ பாருங்கள், டேனில் எப்படி ஏதாவது ஃபார்முலா இருக்குதா? மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ் ஃபார்முலா இருக்கா? எஸ், tan a plus b ஃபார்முலா, ரைட்? எஸ். வாட் இஸ் tan a plus b? tan a plus tan b by 1 minus tan a tan b. அப்போ அந்த ஃபார்முலா கொண்டு வர போகிறோம். tan இன்வர்ஸ் ஃபஸ்ட் எனக்கு டேனில் கொண்டு வரணும். 1ன்னு இருக்குது. அப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படித்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும்ல. 1ங்கிறது tan which angle is 1, tan 45 is 1ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ tan 45னா tan pi by 4 ப்ளஸ் tan theta by 1 minus. சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பீங்க, சார் மேலே நியூமரேட்டர் இந்த 1 சேஞ்ச் பண்ணணும், இங்கே ஏன் சேஞ்ச் பண்ணல? நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். பிகாஸ் tan a plus b ஃபார்முலா tan a plus tan b by 1 minus. அதனால் இதை சேஞ்ச் பண்ணல. 1 minus tan a tan b, ரெண்டு tan வரும், அங்கே இருக்குது ஒரு tan தான். அப்போ இன்ட்டு ஒரு 1 போட்டுக்கிட்டு 1 வந்தால் தான் நம்ம என்ன எழுதிடலாம்? tan pi by 4 into tan theta. அந்த ஃபார்முலா கொண்டு வரதுக்காக கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம், ரைட்? ஸோ நவ் திஸ் இஸ் y equal to tan inverse of tan a plus b pi by 4 plus theta ன்னு எழுதிடலாம். tan inverse tan cancel ஆகி y equal to pi by 4 plus theta. சில ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம ஏதோ பெருசாக சாதிச்சிட்டோன்னு. அப்படி கிடையாது. என்னது? நாட் அட் கொஸ்டின் என்ன? டிஃபரன்ஷியேட், ஃபைண்ட் y டேஷ். நம்ம இன்னும் டிஃபரன்ஷியேஷனே பண்ணலை. கரெக்ட் தானே? இது வரைக்கும் நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்துருக்குறோம், ரைட்? ஸோ வி டிட் ஒன்லி ட்ரிக்னாமெட்ரி ஒர்க். நவ் யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் இட். அதுக்கு முன்னாடி தீட்டாக்கு வேல்யூ கொடுங்க. y இஸ் ஈக்குவல் டு பை பை 2 ப்ளஸ் தீட்டா. ஃபஸ்ட்டில் எழுதி வச்சுருக்கோம்ல, தீட்டாக்கு வேல்யூ. தீட்டாங்கிறது tan இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தீட்டா tan இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறீங்க. டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். y ka derivative dy by dx pi by 2. What's the derivative of pi by 2? It is a constant, so the derivative is 0. Leave it. Tan inverse x க்கு 1 by 1 plus x square. இவ்வளவுதான். அப்போ இப்போ டிஃபரன்சியேஷன் பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பு தான் இங்கே டிஃபரன்சியேஷனில். மீதி எல்லாமே ட்ரிக்னாமெட்ரிக் ஒர்க். சில ஸ்டெம்மில் பாரு நிறைய ஆல்ஜிப்ரைக் ஒர்க் தான் இருக்கும். அந்த டிஃபரன்சியேஷனுங்கிறது இந்த ஒரு ஸ்டெப்பு தான் நமக்கு இந்த இடத்துல டிஃபரன்சியேஷன். ஓகே, சரி. திஸ் ஒன் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் சம்.
Sure, I'll teach you one more question. Look at this question. Another very important question. 5 markla வரலாம். dy by dx செய்கிற மாதிரி லாஸ்ட் கிளாஸே given a question, பட் இதில் parametric ஃபார்மில் செகண்ட் டெரிவேட்டிவ் எப்படி செய்யணும், எந்த இடத்துல மிஸ்டேக் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு, அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம மிஸ்டேக் இல்லாமல் இந்த சம் போட போகிறோம். ரைட், யூ ஆல்சோ டூ அலாங் வித் மீ. இல்லை படிக்க நம்ம ஒன்றா சேர்ந்து படிக்க போகிறோம், அவ்வளோதான். ரைட், ஓகே, லிசன். எஸ், பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் 3.11 இது முடிஞ்சோன்னு அந்த ஜஸ்ட் என்னன்னு நான் பார்த்துறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, வில் டிஸ்கஸ் அபவுட் இட். தென் வேறு நீங்கள் கேட்ட சாப்டர்ஸ் பார்க்கலாம். இன்னும் நம்ம எல்லா 12 சாப்டரும் பார்க்கணும் இல்லை, வாட் யூ நீட் அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நீ ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே, லிசன். x equal to a cos cube t plus y equal to a sin cube t படிக்கிறது நல்லா தெளிவாக படிச்சிருவோம். parametric ஃபார்ம் ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இது போல் 2 செப்பரேட்டாக கொடுத்துட்டாலும் இட் இஸ் இன் parametric ஃபார்ம். அதையாவது எழுதிருங்க. இல்லை நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பு மார்க்கு நமக்கு இம்பார்ட்டன்ட். சரி, x is a function of t, so you find dx by dt. இது என்ன டைப்பில் இருப்பாருங்க, a இன்ட்டு இது x cube, cos cube t டெரிவேட்டிவ் sin cube t ன்னு எழுதிடக்கூடாது. cos cube t னா அது cos t the whole cube, cos t the whole cube. அப்போ இது என்ன டைப், x cube. x cube டெரிவேட்டிவ் 3x ஸ்கொயர் தானே. அப்போ இங்கே என்ன வரும், 3 cos square t ன்னு வரும். a இன்ட்டு 3 cos square t, don't stop, into அந்த cos t டெரிவேட்டிவ் minus sin t. So you are getting minus 3a sin t cos square t. From the second you can find dy by dt. dy by dt ங்கிறது a into sin cube t ke derivative 3 sin square t into sin t ke derivative cos t. Hope you can remember. Now dy by dx is, I am not writing all the steps now. dy by dt that is 3a sin square t cos t by dx by dt minus 3a sin t cos square t. இதை simplify பண்ணி என்ன ஆன்சர் வரும் சாட்டில் போடுங்க quickly. If you simplify, see what answer you get. The 3a you can cancel. ஒரு sin cancel பண்ணிடலாம். One sin cancel, one cos cancel. Yes, very good. Many students given the answer. Minus tan t you are getting. Very good. So dx by dt is minus tan t. இப்போ dy by dx மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். First derivative. But in the question d square y by dx square, that means you differentiate again with respect to x. Differentiating again with respect to x. With respect to x சேரும். அப்போ left side d square y by dx square is minus tan x க்கு derivative secant square x. Tan x க்கு derivative secant square x. அப்போ tan t க்கு derivative secant square t, don't stop, into அந்த t க்கு derivative dt by dx. That is minus secant square t dt by dx you find from here. இங்க dx by dt தெரியும்ல, அப்படியே reciprocal. அப்போ என்ன ஆகும், 1 by minus 3a sin t cos square t, 1 by minus 3a, 1 by minus 3a sin t cos square t. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். சீக்கன் ஸ்கொயர் டீனா அதை எழுதலாம் 1 by cos square t எழுதலாம். இல்லை இந்த cos square t நியூமரேட்டரில் கொண்டு போய் that simplification you can do. So finally நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி வரும்போது you can do like this. இங்கே இந்த 1 by cos squareங்கிறது சீக்கன் ஸ்கொயரில், அப்போ அந்த சீக்கன் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர்னா அது என்ன, சீக்கன் ரைஸ் டு 4. இந்த 3 அப்படியே இருக்குது. 1 by sin இருக்கும். 1 by sin என்ன ஆயிரும், cos t. ஓகே, இந்த ஃபைனல் ஸ்டெப் எடுத்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிடலாம். ப்ரூவ் தட் சம் கிடையாதுல்ல. ரைட், ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.11க்கு பேசிக்ஸ் என்னன்னா, 1 minute. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் trigonometric function. I already told you. இப்போ உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டில் ஒன்லி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் 12th ஸ்டாண்டர்டில் அது ஒரு ஃபுல் சாப்டர்
ஒரு சாப்டரே இருக்குது இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன்ங்கிறது. ஓகே, ஸோ இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன்ங்கிறது இவ்வளோதான். இப்போது சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது? சைன் இன்வர்ஸ் எக்ஸ். இதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போ எவ்ரி ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன், ஒரு ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் கொடுத்தாலே, ஒரு ட்ரிகனாமெட்ரிக் இக்குவேஷன் கொடுத்தாலே இட் ஹாஸ் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இப்போ நம்ம ஆல்ஜிப்ரால் அப்படி இருக்காதுல்ல, 2x² இல்லை வந்து x² மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0 இப்படி ஒரு இக்குவேஷன் கொடுத்தா ஹவு மெனி சொல்யூஷன்ஸ் வில் பி தேர்னா உடனே நீங்கள் சொல்லிடுங்க இட் ஹாஸ் ஒன்லி 2 சொல்யூஷன்ஸ். ஏன்னா இதுக்கு டிகிரி 2 குவாட்ராட்டிக் இக்குவேஷன், ரைட்? குவாட்ராட்டிக் இக்குவேஷனாக 2 சொல்யூஷன் தான் இருக்கும் இல்லை, சில ரெண்டுமே சேமாக இருக்கும். இமேஜின் தட்ஸ் டிஃப்ரெண்ட். மேக்ஸிமம் இட் கேன் ஹேவ் 2 சொல்யூஷன்ஸ், அவ்வளோதான். ஆனால் ட்ரிகனாமெட்ரிக் இக்குவேஷன்ஸ் அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ கிவ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0, சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0னா தீட்டாக்கு 0 போடலாம். நமக்கு உடனே தெரிஞ்ச அதுதான் சைன் தீட்டா 0னா தீட்டா ஈக்குவல் 0ன்னு சொல்லிடுவோம்ல. ஆனால் அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய. ஏன்னா ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனாலே அது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன்ல. ஆஃப்டர் சர்டன் பீரியட் இட் டேக்ஸ் த சேம் வேல்யூ. பாருங்களேன், இந்த இடம் 0, 90, 180, 270, 360. 360னா திரும்ப அதே இடத்துக்கு வந்துடுதுல்ல, 360. இன்னொரு 30 எடுங்க, அப்போ 390ங்கிறதும் அந்த 30 டிகிரிங்கிறதும் சேம் தான். அப்போ திரும்ப திரும்ப அந்த நிறைய சொல்யூஷன்ஸ் வரும். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இடத்துல சைன் தீட்டா 0 வரும். அதுக்கு ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் இருக்குது. சைன் தீட்டா ஈக்குவல் டு 0னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு n பை, வேறு n இஸ் அன் இன்டிஜர். என்னுக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்கலாம்னா 0 கொடுக்கலாம், +1 -1 கொடுக்கலாம், +or-2 கொடுக்கலாம், எக்ஸெட்ரா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்கலாம். அப்படின்னா திஸ் ஈக்குவேஷன் ஹேஸ் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். But among that infinite number of solutions, only one value lies in a particular range. Adha நம்ம அந்த வேல்யூவை we call it as principal solution. அதுதான் என்ன சொல்லுவோம்? principal solution. அப்போ சைனுக்கு ஒரு பிரின்சிபல் ரேஞ்ச் இருக்குது. சைனுக்கு அந்த ரேஞ்சில் வர ஒரு வேல்யூ தான் வரும். அந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளால அமாங் திஸ் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் வரும். அந்த ரேஞ்சை பிரின்சிபல் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த ஒரு சொல்யூஷனை மட்டும் வி கால் இட் அஸ் வாட்? பிரின்சிபல் சொல்யூஷன். அது பிரின்சிபல் சொல்யூஷன் ஒன்று தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவோம்? ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே, அது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சைனுன்னு பார்த்தீங்கன்னா -π/2 to +π/2. சைனுக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 to +π/2 இருக்கும். காசில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா 0 to π இருக்கும். 0 to πக்குள்ளால ஒரு வேல்யூ வரும். ஓகே, எந்த ஒரு காசில் கொசைனில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு வேல்யூ நீங்கள் 0 to πக்குள்ளால கண்டுபிடிக்கலாம். அதை பிரின்சிபல் சொல்யூஷன் சொல்லுவோம். டேனுக்கு -π/2 to +π/2 தான், பட் ஓப்பன் இன்டர்வலாக இருக்கும். ரைட்? இது போல் லாட் ஆஃப் திங்ஸ் யூ வில் ஸ்டடி இன் 12th standard. ஸோ டோன்ட் மச் worry about that one. ஓகே, ரைட். Napier formula, the last class I explained. Faster rush பண்ணி அதை டீச் பண்ணியிருப்பேன். Anyhow, டைம் இருந்தால் we'll see that. Okay, principal value இப்போ சொல்லிட்டோமா? So you can go through that. Okay, right. Now next, which chapter you need? Some students chapter number 6 கேட்டிருந்தீங்க. 6th chapterல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதில் மெயினாக நீங்கள் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் படிக்கணும். லோக்கஸ், லைன், ஆங்கிளெல்லாம் நீங்கள் இந்த 2 மார்க் இதுக்கு படிச்சுடுங்க. ஸோ பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனில் எல்லா ரிசல்ட்ஸும் நல்லா தரவு பண்ணி வைங்க. பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்னாலே அந்த ஜென்ரல் செகண்ட் டிகிரி இக்குவேஷன், எஸ் சாப்டர் நம்பர் 6. ஓகே, அப்படி ஒவ்வொரு சாப்டராக பார்த்துட்டு போயிடுவோம். சாப்டர் நம்பர் 6ல் லிசன். ஜென்ரல் செகண்ட் டிகிரி இக்குவேஷனுங்கிறது ax² + 2hxy + by² plus 2gx plus 2fy plus c equal to 0. இது ஒரு ஜென்ரல் செகண்ட் டிகிரி இக்குவேஷன். தியரி நல்லா தரவு படிங்க. சம்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதில் யூ கேன் ஐடென்டிஃபை 6 லெட்டர்ஸ் a b c f g h. ஏங்கிறது x² கோஎஃபிஷியன்ட் தான் a, bங்கிறது y² கோஎஃபிஷியன்ட், cங்கிறது கான்ஸ்டன்ட், fங்கிறது 2fy. ஒய்க்கு கூட என்ன வருதோ அதில் ஹாஃப் எடுங்க f. ஜிங்கிறது 2gx அப்படி படித்து வச்சுருங்க. 2gx மைண்ட் அப்படியே அந்த ஃப்ளோ வரணும். அப்போ எக்ஸ்னா 2gx. எக்ஸில் எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் ஹாஃப் எடுங்க. மைனஸ் தான், மைனஸ் சேர்த்துக்கும் அந்த டேர்ம் மிஸ் ஆயிருந்தால் 0 போட்டுருங்க. ஹெச்ங்கிறது 2hxy. எக்ஸ்ஒய்க்கு கோஎஃபிஷியன்ட் ஹாஃப், அதான் ஹெச். இந்த 6 லெட்டரையும் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. This general second degree equation may or may not represent pair of straight line.
இப்படி ஒரு ஜெனரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அது ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். அது ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா this general second degree equation to represent a pair of straight line, it must satisfy a condition. அது நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். 5 மார்க் கொஸ்டின் இது பேஸ் பண்ணி வரும் கொஸ்டின். லாஸ்ட் கிளாஸில் 2 lines are parallel, find the distance between them teach பண்ணிட்டேன். that is one of the very important question. அதை விட்டால் இந்த கொஸ்டின் தான். ஸோ இதில் ஏதாவது ஒரு இடத்துல கே கொடுத்துருவாங்க, அந்த கே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் அந்த ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ண தெரியும். அந்த கொஸ்டின்லேருந்து 6 letters ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். தென் த கண்டிஷன் இஸ் ஏபிசி ப்ளஸ் 2FGH. இனி 3 டேர்ம் வரும், 3மே நெகட்டிவாக இருக்கும். ஏஎஃப் ஸ்கொயர் மைனஸ் பிஜி ஸ்கொயர் மைனஸ் சிஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் 0. என்னெல்லாம் மைனஸ் ஏஎஃப் ஸ்கொயர் மைனஸ் பிஜி ஸ்கொயர் மைனஸ் சிஹெச் ஸ்கொயர். இவ்வளவும் கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா ஆன்சர் 0ன்னு போடணும். அப்படின்னு வந்துனா we say yes it represent what pair of straight line. சில சம்மில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கே கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு மீதி எல்லா வேலையும் கொடுத்துருவாங்க, அந்த கே கண்டுபிடின்னுவாங்க. அப்போ இந்த சிக்கு இடத்துல மட்டும் நம்ம என்ன இருக்கோங்க கே இருக்கும், இந்த சிக்கு இடத்துல கே இருக்கும், மீதி எல்லா வேலையும் தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணோம். ஆனால் ஈக்குவேஷன் அவ்வளோ ஈஸியாக இருக்காதுல்ல, நிறைய ஃப்ராக்ஷன் இருக்கும், ஸ்கொயர் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த கேல்குலேஷன் பார்ட் நீங்கள் செய்யணும். ஆனால் படிக்கிறது இவ்வளோ தான். மீதியெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் போர்ஷனில் எல்சிஎம் எடுக்கிறது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுலாம் ஓகே. இங்கே நீங்கள் படிக்க வேண்டியது ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். அதுலேருந்து அந்த 6 letters எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. எஸ், தெரிஞ்சவங்க ஃபாஸ்ட்டாக சாட்டில் போடுங்க. ஹவு கேன் யூ ஐடென்டிஃபை ஹெச் வேல்யூ? ஹெச்ங்கிறது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயரா, கான்ஸ்டன்ட் டேர்மா, இல்லை half ஆஃப் எக்ஸா, இல்லை half ஆஃப் ஒய்யா, இல்லை half ஆஃப் எக்ஸ் ஒய்யா? ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? எஸ், வெரி குட், எக்ஸ் ஒய். வெரி குட், அவ்வளோதான் வேணும். half ஆஃப் எக்ஸ் ஒய் கோஎஃபிஷியன்ட். எஸ், சரி. இப்போது ஒரே ஒரு சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். லுக் அட் திஸ் கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. அதுக்கு பிறகு அதில் செப்பரேட் பண்ண சொல்லுவாங்க, ஃபைண்ட் த ஆங்கிள் கேட்பாங்க. அதெல்லாம் ஈஸியாக செய்திடலாம். ஆங்கிளுக்கு ஃபார்முலா நல்லா படித்து வச்சுருங்க. ரைட், வெரி இம்பார்ட்டன்ட். பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனில் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? பெர்பெண்டிகுலர் என்ன கண்டிஷன்? ஃபாஸ்ட்டாக போடுங்க. லெட் மீ சி வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் லைன்ஸ் டு பி பெர்பெண்டிகுலர். சாட்டில் போடுங்க குயிக்லி. பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் இருக்குது, பேரலலுக்கு கண்டிஷன் இருக்குது. பெர்பெண்டிகுலர் மட்டும் சாட்டில் போடுங்க. பெர்பெண்டிகுலருக்கு என்ன கண்டிஷன்? அதுபோல் ஆங்கிள் ஃபார்முலா படிங்க. 2 கண்டிஷன் கொடுத்துட்டீங்க. ஒன்று பேரலலுக்கு, ஒன்று பெர்பெண்டிகுலர் இருக்குல்ல. ஸோ ஆஸ்ட் பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் a + b 0. பேரலலுக்கு கண்டிஷன் தான் h ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0. ஓகே. ஆங்கிளுக்கு ஃபார்முலா 2 இன்டு ரூட் ஆஃப் இல்லை தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 2 இன்டு ரூட் ஆஃப் h ஸ்கொயர் மைனஸ் ஏபி பை a + b. ஃபார்முலாவில் நல்லா திரும்ப திரும்ப எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, நவ் லுக் அட் திஸ் சம். ஸோ 12x ஸ்கொயர் ப்ளஸ் 2kxy, பாருங்க k இங்கே வந்துருக்குல்ல, ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 11x மைனஸ் 5y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது 6 letters A B C F G H. ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட். இப்போ எல்லாம் சாட்டில் போடாமல் டைம் ஆயிரும்ல. ஸோ ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் 12. பிங்கிறது ஒய் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் 2. சி இஸ் த கான்ஸ்டன்ட். சில டைமில் அந்த இடத்துல தான் ஒரு கே கொடுத்து வச்சுருப்பாங்க, இந்த சம்மில் இங்கே வேறு இடத்துல இருக்குது. அப்போ சிக்கு வேல்யூ 2. எஃப்ங்கிறது half ஆஃப், உடனே சொல்லி பார்க்கணும். எஃப்னு உடனே எக்ஸ் எடுத்துடாதீங்க. 2FY. அப்போ ஒய்க்கு கோஎஃபிஷியன்ட்ல half, ஒய்க்கு கோஎஃபிஷியன்ட் -5, அதில் half, ஸோ -5/2. ஜிங்கிறது 2gx. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த லைனை படிக்க சொல்கிறேன். செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய் இல்லை. அப்போ ஜினா 2gx, எக்ஸில் half, மைனஸ் வந்தால் மைனஸின் சேர்த்துடுங்க. ஒருவேளை எக்ஸ் டேர்ம் வரலன்னா 0 போடுங்க. இங்கே 11/2. ஹெச்ங்கிறது half ஆஃப் xy கோஎஃபிஷியன்ட், xyல half, 2kல half எடுத்திங்கன்னா கேன்னு வரும். இப்போ எல்லா லெட்டரும் தெரியும், ஒரே ஒரு அன்னோன் தானே. அப்போ அந்த கண்டிஷன் இப்போ எழுதணும். இது ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணோன்னா இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை கண்டிஷன். வாட் இஸ் தட் கண்டிஷன்? ஏபிசி ப்ளஸ் 2FGH மைனஸ் AF ஸ்கொயர் மைனஸ் BG ஸ்கொயர் மைனஸ் CH ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இனி எல்லா வேல்யூ, ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ தெரியும் இல்லை.
2FG ஹெச்சுக்கு இடத்துல மட்டும் கே போடுவீங்க. இந்த ஹெச்சுக்கு இடத்துல மட்டும் கே. இங்கே அந்த ஹெச் ஸ்கொயருக்கு இடத்துல என்ன போடுவீங்க? கே ஸ்கொயர். மீது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். சப்ஸ்டியூட் பண்ணால் அது உங்கள் ஸ்கில் தான். இப்போ நான் அதெல்லாம் உட்காந்து எழுதிட்டு தான் டைம் போயிடும். ஸோ அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் வில் ஷோ த ஆன்சர். வேணும்ல ஸ்டூடெண்ட் நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இது எல்லாம் உங்களுக்கு டெலகிராமில் போட மாட்டேன். அந்த ஃபார்முலா இது ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க். சில ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்ட் ஃபார் 2 மார்க் 3 மார்க் கலெக்ஷன். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க். ஸோ அதுக்கு ஆல்ரெடி செட் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் அதை ஃபுல்லாக உங்களுக்கு இன்றைக்கி இமீடியட்லி ஆஃப்டர் த கிளாஸ் அது உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. அது நீங்கள் செக் பண்ணிடலாம். அதில் கலெக்ஷன் கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் படித்த சம் தானா? ஓகே, யூ கேன் செக் தட் ஒன். ஓகே, அதுக்கு இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஃபைன். ஸோ தட் இஸ் a question from chapter number 6. Okay, next, which chapter you want? Next is chapter number, which one? Section formula. Easy ஆச்சே. Chapter number 9, right? Okay, we go for chapter 9. Chapter 9 one of the very important தான். அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ரெண்டு விஷயங்கள் தான் இருக்கும். ஒன்று கண்டினியூட்டியில் கண்டினியூட்டி டிஃப்ரென்ஷியபிள், அந்த ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிளான்னு செக் பண்ணுறது, கண்டினியூஸ் செக் பண்ணுறது. ஓகே, ஸோ வில் டூ தட். ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே அது உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ சாப்டர் நம்பர் 9. லிசன், இதில் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னா ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் ரெண்டுமே சேமாக இருக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரைட் லிமிட்னா என்னது, லெஃப்ட் லிமிட்னா என்ன ஒரு ஐடியா இருக்காதுல்ல. ப்ளீஸ் லிசன், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வாட் இட் இஸ். சப்போஸ் எக்ஸ் இஸ் டெண்டிங் டு 5ன்னு கொடுக்குறாங்கன்னு வைங்களா. எக்ஸ் இஸ் டெண்டிங் டு 5 இந்த ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம்ல, 5 இஸ் இயர். எக்ஸ் இஸ் டெண்டிங் டு 5னா எக்ஸ் இஸ் அப்ரோச்சிங் 5. எங்கேருந்து அப்ரோச் பண்ணலாம்? இங்கேருந்து அப்படியே வரலாம், 5 பக்கத்தில் இங்கேருந்து வரலாம் இல்லை. சப்போஸ் இங்கேருந்து வரும்போது இங்கே 8ல் இருக்கும், அப்படியே மெதுவாக 7ல் வரும், 6ல் வரும், அப்புறம் 6.5ல் வரும் இல்லை, 6.1 சாரி நாட் 5.6க்கு அப்புறம் 5.5, 5.1, 5.0001 அப்படியே அப்ரோச்சிங். இட் ஒன்ட் பி ஈக்குவல் டு 5, இட் இஸ் டெண்டிங் டு 5. அதனால தான் எக்ஸ் டென்ஸ் டு 5ன்னு எழுதுறோம்ல, டெண்டிங் டு 5. அதர் சைடு வழி பாருங்கள், இங்கே 0லேருந்து ஆரம்பிக்குது, 2 வருது, 3 வருது, 4 வருது, 4.5, 4.999, 4.999. இந்த ரெண்டுலேயுமே பாருங்கள் 5 இருக்காது, பட் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு 5 இல்லை. இப்போ ரைசல் இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது, 5.0001, 5 விட ஸ்லைட்லி மோர். அதனால தான் நம்ம என்ன போடுறோம், 5+. அதை நம்ம ரைட் லிமிட்னு சொல்கிறோம், அப்ரோச்சிங் த்ரூ த ரைட் சைடு. அதான் ரைட் லிமிட். லெஃப்ட் லிமிட்னா அப்ரோச்சிங் த்ரூ த லெஃப்ட் சைடு. அங்கே அப்ரோச்சிங் 5, ஆனால் 5 வரல. ஆன்சர் என்ன வருது, 4.9999. 5 விட ஸ்லைட்லி லெஸ்ஸாக இருக்குதுல்ல. அதனால தான் நம்ம என்ன எழுதுகிறோம், 5-. ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னடா ப்ளஸ் மைனஸ் மேலே போட்டு வச்சுருவோம், ஏதோ ஒரு டிசைன் போட்ட போல இருக்குது. அப்படி கிடையாது. ரைட் லிமிட்னா ஸ்லைட்லி மோர் தேன், லெஃப்ட் லிமிட்னா ஸ்லைட்லி லெஸ் தேன், ரைட். தென் இது இந்த 0 வரும்போது தான் ரொம்ப மேஜர் சேஞ்ச் வந்துடும். ஏன்னா 0 வரும்போது தான் 0+ வைங்களா, இன்னொன்று 0-, பயங்கர சேஞ்ச் வந்துடும். டினாமினேட்டரில் 0 வருதுன்னு வைங்களா, நியூமரேட்டரில் ஒரு நம்பர், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 கொடுக்குறோம், இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது இப்போ ரைட் லிமிட்னா ஸ்லைட்லி மோர் தேன் 0, ஸ்லைட்லி மோர் தேன் 0 அது பாசிட்டிவ். அப்போ 5/0னா என்ன, சம்திங் பை 0னா வேல்யூ இன்ஃபினிட்டி, அது பாசிட்டிவாக இருக்கும், அது ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும். அதே இது லெஃப்ட் லிமிட் 0- கொடுத்தீங்கன்னு வைங்களா, 0வோட கொஞ்சம் லெஃப்ட் சைடுனாலே அது நெகட்டிவ் ஆயிரும். அப்போ 5/0 தான், பட் நெகட்டிவ். ஸோ அது -∞ ஆயிரும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆயிரும், ஒன்று +∞, இன்னொன்று -∞. ஸோ அந்த இடத்துல மேஜர் சேஞ்ச் வரும். ஓகே, ஸோ இது போல் சம்ஸ் எல்லாம் இருக்கும். சரி, ஓகே. இப்போது உங்களுக்கு அப்போ டிஃபரன்ஷியபிள் ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் ரெண்டும் சேமாக வந்துன்னா டிஃபரன்ஷியபிள் சொல்லுவோம். கண்டினியூஸ்னால் இந்த ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிங்க, ப்ளஸ் அந்த பாயிண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0னா f(0)வும் கண்டுபிடிங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0+, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0-, இந்த ரெண்டு சேமாக இருக்கணும். ஆல்சோ இட் இஸ் ஈக்குவல் டு
f of 0. இது எல்லாமே சேமாக வந்தால் தான் we say the function is what? Continuous at that point ன்னு சொல்லுவோம். Right? சரி, போன கிளாஸில் I think லிமிட்டுக்கு we did a question. So today I have taken a question for continuous. அதுக்கு முன்னாடி லிமிட்லேயும் ஒரு சம் போட்டு பார்த்துருவோமா? லிசன். ஒரு கொஸ்டின், limit extends to 0, limit extends to 0, root of 1 plus x minus 1 by x. எப்போவுமே நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு லிமிட்டில் ஒரு சம் வந்துட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணிடணும். சில டைம் ஏதோ ஒரு ப்ளஸ்ஸை மைனஸை மாற்றி போட்டிருந்தாங்கன்னா டைரெக்டாக கூட ஆன்சர் வந்துடும் இல்லை. இப்போ 0 பை எ நம்பர் வந்துன்னா ஆன்சர் என்னது? 0. எ நம்பர் பை 0 வந்துன்னா ஆன்சர் இன்ஃபினிட்டி எடுக்கலாம். இட் இஸ் அலவுட். 0 by 0, infinity by infinity, இதெல்லாம் தான் indeterminate forms. இதுபோல் நிறைய indeterminate forms இருக்குது. 12th standard you will study that in very detail. ஆனால் அங்கே ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது, இது போலலாம் போட மாட்டீங்க. 11th standard மெத்தடில் போட மாட்டீங்க. இங்கே நம்ம டிஃப்ரென்சியேஷன் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக செய்துடும். ஓகே, ரைட். எஸ், ஹியர் த மெத்தட் இஸ் யூ மல்டிப்ளை பை த கான்ஜுகேட். நார்மலாக நம்ம என்ன செய்வோம், மல்டிப்ளை டினாமினேட்டர் தான் ரேஷனலைஸ் பண்ண பார்ப்போம். இங்கே அப்படி கிடையாது. ரூட் எங்கே வருதோ அதோட கான்ஜுகேட். இங்கே நமக்கு மைனஸ் இருக்குதா, ஸோ ப்ளஸ் போட்டு யூ மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அதான் மெத்தட். சில நியூமரேட்டர்லையும் இருக்கும், டினாமினேட்டர்லையும் ரூட் இருக்கும். அதோட கான்ஜுகேட்டாலையும் மல்டிப்ளை அண்ட் டிவைட், அது இன்னொன்னோட கான்ஜுகேட்டாலையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ இங்கே என்ன செய்யணும், ஸோ வி மல்டிப்ளை பை the conjugate. So what you get, limit extends to 0, limit extends to 0, root of 1 plus x minus 1 by x. இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, எதால் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க? ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஒருவேளை இந்த டாபிக் படிக்காமல் இருந்தீங்கன்னு கூட நவ் பி அட்டென்டிவ். கண்டிப்பாக இது போலெல்லாம் சம்ஸ் தான் வரும், நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, now listen, limit extends to 0. நியூமரேட்டர் பாருங்க என்ன டைப்ல இருக்கு, a minus b into a plus b, a minus b into a plus b னா a square minus b square. a square னா ஃபர்ஸ்ட்க்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா ரூட் போயிடும். 1 plus x a square minus b square னா 1க்கு ஸ்கொயர் 1, அவ்வளவுதான் நியூமரேட்டர். டினாமினேட்டர் இஸ் x into root of 1 plus x plus 1. that is limit x tends to 0. plus 1 minus 1 cancel, you are getting x by x into root of 1 plus x plus 1. இதை கம்ப்ளீட் பண்ணி ஆன்சர் சாட்ல போடுங்க குயிக்லி. அது எக்ஸை கேன்சல் பண்ணிடுங்க. then wherever x comes you put 0. see what answer you are getting. give your answer in the chat section. Yes. Yes, good. Many students got the answer. X cancel. 1 by x க்கு 0 கொடுக்குறீங்க. x க்கு 0 கொடுத்து இந்த டைம் 0 ஆயிரும். ரூட் 1 னா 1 வரும். So 1 plus 1 2. So your answer is 1 by 2. Yes, good. That's right. Now shall we go for another question? Very important question. நல்லா படிங்க இந்த sum. For what value of alpha? For what value of alpha the function is continuous at x equal to 1. continuous at x equal to 1 கேட்டிருக்காங்க. உடனே அந்த கண்டினியூட்டிக்கு டெஃபினிஷன் தெரியும். at a point, right limit left limit ஈக்குவலாக இருக்கணும். ஆல்சோ f of 1 at 1 தானே கேட்டிருக்காங்க. f of 1 அது f of 1 கண்டுபிடிச்சு வச்சுருவோம். f of 1 என்னது, f of x when x is equal to 1 it is what, alpha. f of 1 equal to alpha அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லை. கண்டினியூஸும் கொடுத்துட்டாங்களே, இப்போ நீங்கள் நினச்சா ஏதாவது ஒரு லிமிட் கண்டுபிடிச்சாலே போதும். ரைட் ஆக்சுவல் கண்டிஷன், ரைட் லிமிட் ஈக்குவல் டு லெஃப்ட் லிமிட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1, ரைட். பட் இங்கே எஃப் ஆஃப் 1ல ஆல்ஃபா வந்துடுது. இப்போ ரைட் லிமிட் லெஃப்ட்ல ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கணும். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இஸ் திஸ் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு முன்னாடி ஒன்று அதை ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுருவோமா. ஒரு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 minus 1 by நியூமரேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணும். அந்த எக்ஸ் ரைஸ் டு 4 எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். அப்போது என்ன டைப்பில் இருக்கும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதில் அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அகைன் யூ கேன் ஃபேக்டரைஸ். அப்போ என்ன ஆயிரும், நியூமரேட்டர்
x square plus 1 அப்படி இருக்கும். அது x square minus 1 square x plus 1 into x minus 1 எழுதிடலாம் by x minus 1. அப்போ மொத்தத்தில் அந்த x minus 1 கேன்சல் ஆகி போயிடும். கரெக்டா? அப்போ இதுதான் f of x for the first one. So the first time என்ன சொல்றோம்? We find left limit. Limit x tends to 1 minus f of x. Limit x tends to 1 minus f of x ங்கிறது x square plus x into plus 1 into x square plus 1 into x plus 1. இல்லை ஃபுல்லாக எழுதி இங்கே கேன்சல் பண்ண எல்லாம் ஒன்று தான். எக்ஸுக்கு இப்போ 1 கொடுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுறது 1 தான் கொடுப்பீங்க. 1 கொடுத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 1 plus 1 2 into 1 plus 1 2. ஸோ யூ ஆர் கெட்டிங் 4. இப்போ ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் லிமிட் 4 வந்துட்டு must be equal to 1 அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் என்ன தான் 4 தான் வரும். இருந்தாலும் நீங்கள் ரைட் லிமிட்டையும் கண்டுபிடிச்சி வச்சுருங்க. ரைட், நான் கரெக்ட் பண்ணும்போது அது கீழே என்ன கொடுத்துருக்கான்னு தெரியாதுல்ல. ஸோ பெட்டர் யூ டூ தேட் ஆல்சோ. Limit x tends to 1 plus f of x, x square plus 1 into x plus 1. Again 1 தான் சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க, 4 வரும். So since it is continuous, what can you say? The right limit, that is limit x tends to 1 plus f of x equal to limit x tends to left limit 1 minus f of x equal to the value of the function, that is f of what at 1 தானே. இதில் லெஃப்ட் லிமிட்டுக்கு வேல்யூ ரைட் லிமிட் வேல்யூ 4 வந்தது, லெஃப்ட் லிமிட்டுக்கு வேல்யூ 4 வந்தது. எஃப் ஆஃப் 1க்கு வேல்யூ ஆல்ஃபா, எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ ஆல்ஃபா. இந்த மூணுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ யூ கேன் சே ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4. அவ்வளோதான். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எஸ். Okay, so 9th chapter, I think I have given 2 questions. Next, which chapter you want? Creative questions. Chapter number 4, 5, log 4, 5. எல்லாத்துலேயுமே ஒன்று வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எதையுமே ஈஸி தான் அப்படின்னு விட்டுறக்கூடாது. சில ஒருவேளை ஈஸியாக இருக்கும், ஒருவேளை நமக்கு அது டவுட் இருக்காது. பட் வென் சம்படி எல்ஸ் ஆஸ்க் த டவுட், நமக்கு அது உண்மையிலே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி. சாப்டர் 4ல் ஐ ஹாவ் 2 பியூட்டிஃபுல் கொஸ்டின்ஸ். நல்ல அருமையான 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. சாப்டர் 4 என்ன டாபிக்? காம்பினேட்ரிக்ஸ், ரைட்? பெர்முட்டேஷன், காம்பினேஷன்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். இப்போ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் அந்த 2 டைப் இருக்குது. ஒன்று சீரீஸ் டைப், இன்னொன்று டிவிசிபிள். போன கிளாஸில் ஐ திங்க் சீரீஸ் டைப் ஒரு கொஸ்டின் டீச் பண்ணல, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் எக்ஸட்ரா n ஸ்கொயர். இன்னைக்கு உள்ள கிளாஸில் டிவிசிபிள் ஒரு சம் டீச் பண்ணேன். அன்றைக்கி டிவிசிபிள் ஒன் சம் ஐ டாட் divisible by a minus b, right? Were 2 very important questions. இன்னைக்கு இன்னொரு கொஸ்டின் டீச் பண்ணுறேன். ப்ளஸ் காம்பினேஷன்லையும் I'll help you one question. Chapter number 4. அதில் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது when to use permutation, when to use combination. அதுக்கு முன்னாடி ரொம்ப பேஸாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல். ஃபாஸ்ட்டாக சாட்டில் போடுங்க. 5 ஃபேக்டல் வேல்யூ என்னது? எல்லாமே பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. எஸ், குவிக்லி. லாஸ்ட் கிளாஸில் 0 ஃபேக்டல் வேல்யூ கேட்டிருந்தேன்ல, அது திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது தான் கேட்கல. 0 ஃபேக்டல் வேல்யூ 1. 5 ஃபேக்டல் வேல்யூ, எஸ், குவிக்லி. 120 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இதுபோல் சில வேல்யூஸ் நம்ம மைண்டில் வச்சுருந்தோம். அதுபோல் பாருங்களா, 2⁻10 இதுக்கு ஆன்சர் சாட்டில் போடுங்க குவிக்லி. சில நம்பர்ஸில் நம்ம ஆன்சர் ஞாபகத்தில் வைக்கணும். 2⁻10 1024, brilliant. 1024. அதுபோல் இப்போ நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுத போகும்போது பை வேல்யூ தெரியும் எல்லாருக்கும், 3.14. அது 1/π வேல்யூ அப்படிலாம் படித்து வச்சுட்டா தான் நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஸ்டெப் மேலே போயிடுவோம்ல. அப்போ அந்த செகண்ட் அந்த ஒவ்வொரு டைமும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் போகும்போது அப்போ நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா நம்ம படித்து வச்சிடணும். ஓகே, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நவ் 5 ஃபேக்டல் உங்கள் வேல்யூ தெரியும். பெர்மிட்டேஷன் எப்போ யூஸ் பண்ணுறது, காம்பினேஷன் எப்போ யூஸ் பண்ணுறது, வென்எவர் த அரேஞ்ச்மெண்ட் அந்த ஆர்டர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்தோன்னா பெர்மிட்டேஷன் யூஸ் பண்ணுங்கள். ஆர்டர் தேவையில்லை, எப்படி வேணாலும் வரலாம். ஒன்லி வி ஆர் கோயிங் டு செலக்ட் அப்படின்னு வரும்போது யூஸ் காம்பினேஷன். ஓகே, வென் த ஆர்டர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் யூஸ் combination, right? Only selection.
செலெக்ஷனுக்கு காம்பினேஷன். அண்ட் அரேஞ்ச்மெண்ட், செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறோம், எது ஃபஸ்ட்டு எது செகண்டு, தேர் யூஸ் பெர்மிட்டேஷன். 5P 5க்கு என்ன ஆன்சர்? ஃபாஸ்ட்டாக போடுங்க சாட்டில். 1 மார்க் இப்படியெல்லாம் தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது உங்களுக்கு. 5P 5, வாட்ஸ் யுவர் ஆன்சர்? 5P 5, வெரி குட். இட் இஸ் 5 ஃபேக்டோரியல், ரைட்? உடனே 5 ஃபோர் வேல்யூ தெரியும், உடனே ஆன்சரை போட்டிங்க 120, குட். 5P 5க்கு வேல்யூ 5 ஃபேக்டோரியல், ஸோ இட் இஸ் 120, ரைட். 5C 5க்கு என்ன ஆன்சர் வரும்? இது சாட்டில் போடுங்க. 5C 5, சின்ன சின்ன டிஃபரன்ஸ் நம்ம கரெக்டாக படிச்சுருவோம்ல. 5C 5, எஸ் இட் இஸ் 1. NCN equal to 1, NC 0 is also 1. Okay, now I'll ask you another question. இதெல்லாம் objective questions யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10C7 plus 10C6, what is your answer? சாட்டில் போடுங்க. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் அந்த லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாமே டீச் பண்ணியிருந்தேன், ரைட்? 10C7 plus 10C6, what is your answer? Yes, very good, great. 11C7, yes. இது ஃபஸ்ட் நம்ம என்ன செக் பண்ண சில ஸ்டூடெண்ட்ஸ் இது யூ மே ஹேவ் டவுட்ஸ், ஐ எக்ஸ்பிளைன் திஸ் ஆல்சோ. 2 காம்பினேஷன் நீங்கள் ஆட் பண்ணணும்னா கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, ஃபஸ்ட் நம்பர்ஸ் மஸ்ட் பி சேம். ஃபஸ்ட் நம்பர் சேமாக இருக்கணும், செகண்ட் நம்பர் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்கணும். 7 வந்தால் 7 and 8 வரலாம், இல்லைனா 7 and 6 வரலாம். 6 and 7 கன்சிக்யூட்டிவ் நம்பர் தானே. இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணி வரும்போது என்ன ஆன்சர் வரும்னா, ஃபஸ்ட் நம்பருக்கு கூட 1 ஆட் பண்ணும். ஃபஸ்ட் நம்பருக்கு கூட ஃபஸ்ட் நம்பர் சேமாக இருக்குல்ல, 1 ஆட் பண்ணும். 11C, செகண்ட் நம்பர் 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர் இருக்கும், அந்த 2ல் கிரேட்டர் நம்பர் எழுதுங்க. 6 and 7னா அதில் 7 கிரேட்டர். ஒருவேளை 7 and 8 கொடுத்துருந்தாங்கன்னா 8 எழுதணும். ஓகே, அப்படி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு இங்கே ஆட் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே 10C7 இருக்குது, இங்கே 10C9 கேட்டாங்கன்னு வைங்க, யூ கேனாட் ஆட் இட், ஆட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, ஃபஸ்ட் நம்பர் சேமாக இருக்குது, செகண்ட் நம்பர் கன்சிக்யூட்டிவாக இல்லைன்னா ஆட் பண்ண முடியாது. ஓகே, சார் புரிஞ்சு வச்சுருங்க. ஓகே, இதெல்லாம் தான் இந்த சாப்டரில் மெயினாக. தென் எப்போ நம்ம அடிஷன் யூஸ் பண்ணணும் அண்ட் வென் டு யூஸ் மல்டிப்ளிகேஷன், 2 டேர்ம் வரும்ல, அண்ட் ஆர். அண்ட் வரும்போது என்ன யூஸ் பண்ணுவீங்க? அண்ட் வரும்போது அடிஷன் யூஸ் பண்ணுமா, இல்லை மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுமா, இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா? மைனஸ், டிவிஷன் அதெல்லாம் வராதுல்ல. அடிஷனா மல்டிப்ளிகேஷனா? அண்ட் வரும்போது. எஸ், குட், இட் இஸ் மல்டிப்ளிகேஷன். அண்ட் வந்துன்னா மல்டிப்ளிகேஷன், ஆர் வரும்போது ப்ளஸ், ரைட்? ஆர் வரும்போது ப்ளஸ். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சாலும் நீங்கள் இதில் உள்ள சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டுடலாம். ஓகே, look at this question. Out of 7 consonants and 4 vowels, 7 consonants and 4 vowels, how many strings of 3 consonants? அந்த 7லேருந்து 3 எடுக்கணும், 7லேருந்து 3 எடுக்கணும். and 2 vowels out of 4 இருக்குது, அதுலேருந்து 2 can be formed. How many strings can be formed? இப்போது ஏபின்னு இருக்குது, அந்த பிஏன்னு எழுதுனாலே அது வேறு டிஃபர் ஆகிடுதுல்ல. அப்போ இங்கே எப்படி எடுக்கலாம்? அரேஞ்ச் பண்ண வேண்டி வரும். ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணணும், அப்புறம் அரேஞ்ச் பண்ணணும், ரைட்? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டு யூ. ஓகே, இப்போது 7 இருக்குது, 7ல் இருந்து யூ நீட் 3 ஃபஸ்ட். அந்த 7ல் இருந்து 3 வேணும், கரெக்டாக? அந்த 7லேருந்து வி நீட் 3. அது நீங்கள் செலக்ட் தான் பண்ணுறீங்க. அந்த 7லேருந்து 3 நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, தட் இஸ் 7C3. அடுத்து வவல்ஸ் பார்க்குறீங்க, அங்கே 4 இருக்குது, அந்த 4லேருந்து ஒரு 2 செலக்ட் பண்ணுறீங்க, செலக்ட் தான் பண்ணுறீங்க. அந்த 4லேருந்து யூ ஆர் செலக்டிங் 2. இப்போ இவ்வளோ நீங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. இதை வச்சு எத்தனை வேர்டு ஃபார்ம் பண்ணலாம்? இப்போ 5 லெட்டர்ஸில் 5ஐயும் எப்படிலாம், அதை எத்தனை வயசில் நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணி இப்போ இது அதுக்குள்ளால் அந்த 5ஐயும் எப்படியெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? 5லேருந்து 5ஐயும் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். 5P5, 5P5னா ஆல்ரெடி நீங்கள் ஆன்சர் போட்டிங்க, 5 ஃபேக்டோரியல். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு ஆன்சர், அவ்வளோதான். அப்போது இந்த 7 கான்சனன்ட்ஸ்லேருந்து 3ஐ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ தேட் கேன் பி டன் இன் 7C3 ways. 4 வவல்ஸ்லேருந்து யூ செலக்ட் பண்ணுறீங்க, ஸோ 4C2. தென் இப்போ உங்கள் கையில் 5 லெட்டர்ஸ் கிடச்சிட்டல,
அதை நீங்கள் பொசிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். 5 waysல 5 அரேஞ்ச் பண்ணுறீங்க, ஆல் த 5 at a டைம். அதுலேருந்து ஒரு லெட்டர் செகண்ட் லெட்டர் அப்படிலாம் கிடையாது, 5ஐயும் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ 5 letters இருக்குது, 5மே டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ். இந்த 5 நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். எத்தனை வெய்ஸில் செய்யலாம்னா 5 factorial ways. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 7c3 into 4c2 into 5 factorial. Calculation part you know. 7c3 மட்டும் சொல்லுங்க. 7c3னா அதை எப்படி எழுதணும்? 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ரெடியூஸ் 1 by 1, 3 terms you write. Don't stop. Denominatorல 3 factorial. Permutation only numerator மட்டும் எழுதுவோம்ல. அப்போ 7c3னா 7 into 6 into 5 by 3 வரதுனால 3 1 into 2 into 3. இதே permutation we write only the numerator. Okay, அதுபோல் 4c2 எழுதுவீங்க, 5 factorial போட்டுருவீங்க. So your answer is like this. Okay, ஒருவேளை அந்த calculation உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். Okay, now இதே சாப்டர்ல I'll help you one more question. Using induction, prove n cube minus 7n plus 3 is divisible by 3. So இதில் ஈஸியான ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே just I'll show to you. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எல்லாருமே நீங்கள் போட்டுருவீங்கல்ல. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும்? இதில் மார்க் ஸ்கோர் பண்ணாமல் சான்ஸே கிடையாது, எல்லோரும் கண்டிப்பாக மார்க் வாங்கிடுவீங்க. ஃபுல் மார்க்கே வாங்கணும். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வந்துடும். ரொம்ப பெரிய டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படி கேட்க மாட்டாங்க, ரைட்? ஸோ அப்படியே கொஸ்டின் கேட்டால் கூட டோன்ட் லீவ் இட். நீங்கள் தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதுங்க. ஆஸ் ஏ செட் ஏர்லியர், சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒரு டஃப்பான கொஸ்டின் வருது, கூட உள்ள கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னா யூ அட்டெண்ட் திஸ் கொஸ்டின். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின் இது அவுட்ஸ் இப்படி புக்கில் நம்ம கிடையாது, மார்க் கொடுத்துரும் அப்படிதான் நினைக்காதீங்க. ஓகே, நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அப்ரோச் பண்ணணும். கரெக்டான மேத்தமெட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுங்க, P of n. 3 ஸ்டெப் இருக்குல்ல, P of 1 எழுதுங்க, P of k அசியூம் பண்ணுறது எழுதலாம், P of k plus 1 எழுதி ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடிய வரைக்கும் எழுதிட்டு பை மேத்தமெட்டிக்கல் இன்டெக்ஷன் இட் இஸ் ட்ரூன்னு போட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். ரைட், ஃபுல் மார்க் வந்துடும். ரைட், இஃப் இட் இஸ் வெரி டஃப் யூ வில் கெட் இட். லிசன், இந்த கொஸ்டினில் using induction prove that this is divisible by 3. So அந்த statement divisible by 3 எழுதிறீங்க. P of 1னா n வருடத்துலலாம் 1 கொடுங்க. n வருடத்துல 1 கொடுக்கும்போது -3 வருது. -3 is divisible by 3. It is true. So P of 1 is true. இதான் detailed steps. First part over. Second step என்னது? Assume P of k is true. That step I will teach you. So please be attentive. Second step என்ன செய்யணும்? ஏன்னா நம்ம ஏம் 2 ஸ்டெப் எழுதுற கிடையாது, ஃபுல் மார்க் வாங்கணும் நீங்கள். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி டவுட்லாம் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் ஏம் பண்ணி தான் இதெல்லாம் கேட்குறீங்கல்ல, போதும்னா அப்போ இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் யூ சென்ட் லாட் ஆஃப் டவுட்ஸ். ஸோ இன்னும் உங்களுக்கு டவுட் தான் அனுப்பி கொடுங்க. ஓகே, ரைட், வில் ட்ரை டு சால்வ் அண்ட் வி ட்ரை டு புட் இட் இன் த டெலகிராம் குரூப் இஃப் பாசிபிள். ஓகே, சரி, லிசன். ஸோ அசியூம் P of k is true. அப்போது n வருடத்துலலாம் k கொடுத்துட்டு இட் இஸ் divisible by 3ன்னு எழுதிடுறோம். k cube minus 7k plus 3 is divisible by 3. divisible by 3னா அதை 3 into somethingனு எழுதிடலாம். கரெக்டா? இது வரைக்கும் எழுதிடுறீங்க, C is an integer. இப்போ தான் நம்ம மேஜர் பார்ட், P of k plus 1. இதை எப்படி எழுத போகிறோம்? நல்ல கவனிங்க, ஈஸிலி கேன் டூ. P of k plus 1னா என்னுக்கு இடத்துலலாம் k plus 1 கொடுக்குறோம். அங்கே ஆக்சுவலாக கொஸ்டினில் n cube minus 7n plus 3ன்றதுல அது n வந்த இடத்துல எல்லாம் k plus 1 கொடுத்துரும். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய this is divisible by 3. அப்போ நமக்கு this is equal to 3 into somethingனு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டோன்னா இட்ஸ் ஓவர்ல. சரி, ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம்? இது என்ன டைப்பில் இருக்குது? a plus b the whole cube, a cube plus 3a square b. b நான் விட்டுறேன், ஏன்னா இன்ட்டு 1 தானே, ப்ளஸ் 3ab square, b square 1 square, அது 1 தான், ப்ளஸ் b cube, 1 cube is 1. அடுத்தது டேர்ம் பை டேர்ம் மல்டிபிள் மைனஸ் 7k, மைனஸ் 7 into 1, மைனஸ் 7 ப்ளஸ் 3. அடுத்த ஸ்டெப்பு தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்த உடனே எல்லா கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணி கே ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆல்ரெடி அங்கே ஒரு ஈக்குவேஷன் 1 எழுதி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? செகண்ட் ஸ்டெப், இட் இஸ் ட்ரூ ஃபார் கேன்னு நம்ம அசியூம் பண்ணி 3cன்னு போட்டிருக்கோம்ல. எதுக்கு வேல்யூ 3c? கே கியூப். அப்போ அதெல்லாம் குரூப் பண்ணுங்க. கே கியூப் இருக்கா? எஸ். அப்புறம் என்னது? மைனஸ் 7k. எஸ், மைனஸ் 7k. அதை போய் நல்ல வேலை இது கூட ஆட் பண்ணல, ஆட் பண்ணி தான் அந்த மைனஸ் 7k கிடைக்காம போயிருக்கோம்ல. மைனஸ் 7k. அப்புறம் என்னது? ஒரு ப்ளஸ் 3. எஸ், அந்த 3 ஒரு குரூப்பாக எடுத்துட்டு அதுக்கு பதில் என்ன கொடுத்துடணும்? 3cன்னு கொடுத்துடணும். ஸோ வி குரூப் தம் டுகெதர். இதெல்லாம் கே கியூப் மைனஸ் 7k
plus அதை group பண்ணிட்டு plus write the remaining. அதில் like terms இருந்தால் simplify பண்ணுங்க. remaining termsல 3k square k term இந்த ஒன்று தான் இருக்குது plus 3k constants ரெண்டு term இருக்குது minus 7 plus 1 it is minus 6. இப்போ பாருங்க அந்த first bracketக்கு பதில் நம்ம என்ன கொடுத்துடலாம் 3c using the result number 1. மீதி எல்லாத்துலேயும் பாருங்க ஒரு 3 காமனாக எடுத்துருங்க. you will get k square plus 1 plus k minus 2. கரெக்டா? இப்போ இங்கேயும் 3 இருக்குது இங்கேயும் 3 இருக்குது 3 வெளில எடுத்துட்டீங்கன்னா ஒரு c plus k square plus k minus 2 என்ன வேணாலும் வரட்டும் 3 into something வந்துட்டா 3 into something வந்தாலே it is divisible by 3, right? So p of k plus 1 is true. So by the principle of mathematical induction it is true for all natural numbers. Divisible by வரக்கூடிய sums இதான் method. Divisible by 9 வரலாம் 6 வரலாம் 3 வரலாம். Don't leave it. You can try. Okay? Right. Hope you are able to understand this. If you want you can take a screenshot. இதான் the third step. மற்றெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச steps தானே. Okay, that is from chapter number 4. Chapter number 5, few students asked. Okay, we'll try to finish in another 10 minutes. Okay, so உங்களுக்கு எதெல்லாம் most important sums இருக்குதோ அதை மட்டும் few sums எடுத்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். Okay. So some of the students joined late. So just I'll tell you some information regarding our classes. So we are starting our 12th standard batches. Not only 12th standard, we are next year batch 23-24 batches. We are starting quickly now. So we have classroom classes and online classes also we have. So for the subjects. For 11th and 12th, not only science subjects, we have commerce group also. Okay, business maths, accountancy, commerce. So right from class 6th standard to 12th standard, state board, CBSE and ICSE, if any of you want, you can contact us. And NEET classes also we have. Okay, so at present already we started crash course. And for 11th standard also, we are starting. Those who are studying 11th now the holidays you can study 11th portion NEET classes. The next year weekend classes you can study so that you can appear the next NEET examination. Okay, so if anyone interested you can contact us. Okay, now chapter number 5, and for you the next batch starts on 10th of this month. Okay, so immediately after your examination the present 11th standard students, you can join for 12th standard. If you are interested, you can contact us. We have evening classes, morning classes and online classes. From anywhere you can study. Okay, right, now we go for chapter number 5. Just I am taking one question because many students ask this one question because another question I already taught, right? So I'll main on the rendu question. X is large, X is small. Nalla padichirunga. 2 mark questions I given a collection. Yara later join pandirundinga. Again I am telling you important 2 mark 3 mark questions, the list we have. So நீங்க the telegram group link கொடுத்திருப்பாங்க descriptionல இருக்கும். நீங்க join பண்ணிட்டீங்கன்னா immediately after the class before 10:30 you will get that. Okay, most collection நிறைய 2 mark 3 mark தானே, it won't take much time. நீங்க fast already படிச்சிருப்பீங்க, அப்படியே go through பண்ணுங்க. ஏதாவது படிக்காம விட்டுருந்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ராவா படிச்சிருங்க. ஓகே, எல்லாம் முடிச்சிட்டீங்க, டைம் இருக்குது, again you study more. Now 5 mark that collection is enough. நிறைய டவுட்ஸ் கேட்டீங்க, இதெல்லாம் சொல்லி கொடுத்துறோம், இதெல்லாம் படிச்சிட்டீங்கன்னா 5 mark enough. Don't spend more time again and again for 5 mark. ஏன்னா 5 mark வந்து சம்டைம்ஸ் நீ எக்ஸாம் போறீங்க, you know all the 14 questions, but you cannot write all the 14ல. நம்ம 7 தான் எழுத முடியும். ஒரு this or this ரெண்டுமே தெரியும், ஆனால் ஒன்று தானே எழுத முடியும். ஆனால் ரெண்டு தெரிஞ்சிருக்கு நல்லது. ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 5 மார்க்லாம் எழுதிட்டு 2 மார்க் 3 மார்க் போயிட்டு ஐ நோ ஒன்லி 3 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னா வேஸ்ட் இல்லை. நம்ம அந்த அவ்வளோ டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பேலன்ஸ் பண்ணி படிங்க. ஓகே, 5 மார்க் ஓரளவு கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்கன்னா நவ் டோன்ட் ஒரி அபவுட் இந்த ஒரு சாப்டர் அந்த 5 மார்க் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. யூ கோ ஃபார் புக் பேக் அப்ஜெக்டிவ்ஸ் தட் கோ ஃபார் 2 மார்க் 3 மார்க், எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா படிக்க முடியுமோ படிங்க. ஓகே, ரைட். Now look at this question quickly. Root of
1 minus x by 1 plus x. இதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும். 1 plus x raised to n. 1 plus x raised to n. What's the formula for 1 plus x raised to n? 1 plus nx plus n into n minus 1 by 1 2 factorial x square plus etc. அப்போ என்ன செய்றோம்னா, I'm not going to write all this stuff, just to explain to you. ரெண்டு ரூட்டா ஸ்ப்ளிட் பண்ணுங்க. root of 1 minus x by root of 1 plus x. ரூட்னாலே raised to half. அப்போ first 1 minus x raised to half னு வரும். அடுத்தது 1 plus x raised to half in the denominator. When you take it to the numerator, it will become 1 plus x raised to minus half னு வரும். இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இங்க மைனஸ் வந்திருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாசிட்டிவ், செகண்ட் டைம் நெகட்டிவ், அடுத்த பாசிட்டிவ். நீங்க 3 டைம்ஸ் எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆன்சர்ல இங்க x ஸ்கொயர் வரைக்கும் வேணும். கரெக்ட்டா? அப்ப ரெண்டுலயும் மினிமம் 3 டைம்ஸ் எழுதிட்டு பிளஸ் எக்ஸெட்ரான்னு போட்டுருங்க. When you do that, you will be getting up to this step. 3 டைம்ஸ் எழுதிட்டு எக்ஸெட்ரா போட்டு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன செய்யணும்? அந்த ஃபர்ஸ்டால இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணுங்க. செகண்டால you multiply first and second alone. y x into x னா x square. அந்த செகண்ட் டேர்மையும் தேர்டையும் மல்டிப்ளை பண்ணினா x cube வரும். ஆன்சர்ல x cube கொடுக்கல இல்ல. they asked only up to x square வரைக்கும் தான் ஆன்சர்ல கொடுத்திருக்காங்க. அதனால அது வரைக்கும் மட்டும் பண்ணுங்க. அடுத்து தேர்ட் எடுக்கும்போது it is enough to multiply third one and first. அவ்வளவுதான். தேர்ட் ஒன் அண்ட் செகண்ட் கூட வேணாம். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ்னா என்ன ஆயிரும்? எக்ஸ் கியூப் ஆயிரும். வி டோன்ட் வாண்ட் தட். அதை மட்டும் எழுதிட்டு எக்ஸெட்ரா போடலைன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதிடணும்? அப்ராக்சிமேட்லின்னு எழுதிடணும். ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படி. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இது பைனாமியல் தியரம் ஃபார் ரேஷனல் இண்டெக்ஸ். இட் ஹேஸ் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இல்லை. அப்போ எல்லாம் நமக்கு எழுத முடியாது. போக அந்த வேல்யூ கம்மியாகிட்டே தான் போகும். அதனால கடைசி வேல்யூஸ் எல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் எழுதிட்டு அப்ராக்சிமேட் போடுங்க. தென் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். இதெல்லாம் ப்ரூவ் தட் கொஸ்டின் விட்டுறாதீங்க. ஒரே ஒரு ஃபார்முலா 1 plus x raised to n. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் படிச்சிட்டிங்கன்னா யூ கேன் டூ தட் சம். ஓகே ரைட். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் டவுட் இருக்குதா? All the formula in one paper. Now it's very difficult. ஏன்னா நிறைய ஃபார்முலா இருக்கும். ட்ரிக்னாமெட்ரிலாம் எடுத்து எவ்வளோ ஃபார்முலா இருக்குல்ல. நீங்கள் இது வரைக்கும் படித்ததை அதை நீங்கள் ஒரு எடுத்துருக்க. ஆல்ரெடி செட்ல ஹவு டு ப்ரிப்பேர் அந்த டைம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு சாப்டர் படிக்கும்போதும் அந்த கான்செப்ட்ஸ் அந்த ஃபார்முலாவில் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் எழுதி வச்சுடணும். டஃப்பான சம்ஸு, இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸு. அப்போ தான் எக்ஸாமினேஷன் அன்னைக்கு அந்த காலையில் எழுப்பி அப்படி பார்த்துட்டு போது ஈஸியாக இருக்கும்ல. அது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. Okay, so log sum, last class we discussed 1 or 2 questions I think. Anyway, I'll teach you just one more sum and with that we stop. Okay, so second chapter la ரெண்டு very important questions இருக்குமா, அதை மட்டும் படிப்போம், go through பண்ணிட்டு we'll stop. Okay, 2 mark question. Listen, இப்போ நான் கொடுத்துருக்கிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா the students aiming for சென்டத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு சென்டெல்லாம் வேணாம் சார், ஓரளவு படிக்கணும், 5 மார்க் முடிச்சிட்டேன், 1 மார்க் முடிச்சாச்சு, இனி 2 மார்க் 3 மார்க், எந்த 12 சாப்டர் படிக்க முடியாது, விச் சாப்டர்ஸ் ஐ கேன் ஸ்டடி அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்டர் 1 படிங்க, சாப்டர் 2 படிங்க. தென் செகண்ட் வால்யூமில் சாப்டர் 6, 7, 8 ஈஸியாக படிச்சிடலாம் இல்லை. 7, 8 கடைசியில் ப்ராபபிலிட்டி படிச்சிட்டிங்கனால ஓரளவுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு வரலாம். ஓகே, ஸோ பட் இந்த கலெக்ஷன் கொஞ்சம் அவ்வளோ டஃபாலாம் இருக்குது. இப்போ எல்லா சாப்டருமே நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்க, இந்த கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, தட் மீன்ஸ் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் not to pass, you want to score good mark la, இல்லைன்னா இதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால நீங்கள் படிக்கலாம், ரைட்? ஓகே, நவ் சாப்டர் நம்பர் 2ல ஜஸ்ட் ஒரு 2 கொஸ்டின். Look at this students. இது even today morning only one student asked, solve modulus 2 by x minus 4 greater than 1. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன இது மெயின்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஏமிங் ஃபார் சென்டம் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வரக்கூடிய சம். இது ரொம்ப கவனமாக கவனிங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னா ரெண்டு பக்கம் மாடுலஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாடுலஸ் எடுங்க. இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதனால எழுதல. பட் இதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் ஆஸ்க் எ வெரி ஸ்மால் கொஸ்டின். இந்த சம் செய்கிறதுக்கு முன்னாடி மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தேன் 5 இப்படி வந்தால் அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி கொடுத்துறேன். மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தேன் 5 வந்தனா இதுக்கு மீனிங் எக்ஸ் லைஸ் பிட்வீன் -5 and +5. x lies between -5 and +5. x lies between -5 and +5 இப்படி எழுதலாம். அப்போ மாடுலஸ் x less than 5 னா நீங்க எழுத வேண்டியது இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, x lies between -5 and +5. -5 less than x. ஒருவேளை இங்க less than or equal to கொடுத்திருந்தாங்கன்னா இங்கே நீங்க less than or equal to எழுதுங்க, ரைட்?
So this is how we have to do this. Okay. Suppose if a modulus of x minus x plus 3 less than 3 அப்படி வந்தனா சரி 13 அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம் x plus 3 lies between minus 3 and plus 3 sorry minus 13 and plus 13 அந்த மாதிரி சொல்லணும். சரி, with this idea we come back here. First என்ன பண்ணீங்க, அது ரெண்டு மாடுலஸை எடுத்தோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. ரெண்டு மாடுலஸ் எடுத்து இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்கோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ரிவர்ஸாக எழுதுகிறோம். 2 is greater than modulus x minus 4, modulus x minus 4 is less than 2ன்னு எழுதியாச்சு. இப்போ பாருங்க, இப்போ நம்ம சொன்ன ஸ்டெப் வந்துட்டா x இப்போ என்ன சொல்லணும், இது என்ன டைப், modulus x less than 2 டைப் தானே. ஸோ யூ கேன் சே this lies between x minus 4 lies between minus 2 and plus 2. இங்கே less than or equal to போட்டுறாதீங்க, less than. பட் ஐ வாண்ட் ஒன்லி x here. இந்த இடத்துல x மட்டும் தான் வரணும். இந்த இடத்துல x மட்டும் தான் வரணும்னா வாட் யூ டு, அந்த -4 கேன்சல் ஆகணும். -4 கேன்சல் ஆகணும்னா ஆடிங் 4, எல்லா டேர்ம்லையும் ஒரு 4 ஆட் பண்ணுங்க. இது கூட ஒரு 4 ஆட் பண்ணிங்கன்னா -2 + 4 2 லெஸ் தேன், இது கூட ஒரு 4 ஆட் பண்ணிங்கன்னா அந்த -4 கேன்சல் ஆகி x வரும். இது கூட 4 ஆட் பண்ணிங்கன்னா 6 வரும். அப்படின்னா ஆக்சுவலாக என்ன வருதுன்னா x lies between what 2 and 6. இப்போ நான் எழுதுறேன் x belongs to 2,6 ஓப்பன் இன்டர்வல், இப்படி எழுதுறேன். இது கரெக்டா ராங்கா சாட்ல போடுங்க. எஸ் நோ, இது எஸ்ஸா நோவா? வெரி குட். இட் நோ, நோ இஸ் கரெக்ட். ஓகே, நோ தான். ஏன்னா மற்றபடி இது கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல நோ. ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட்லேயே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஸ்டின் பாருங்க, என்ன கண்டிஷன், x not equal to 4, x not equal to 4. ஏன் x not equal to 4? x 4 வந்துனா 4 minus 4 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். டினாமினேட்டர் 0, சம்திங் பை 0னா இன்ஃபினிட்டி ஆயிரும் இல்ல. அதனால தான் x 4 வரக்கூடாது கொடுத்துருக்காங்க. 4 இதுக்குள்ளால வருதே, 2 to 6, 2 இங்க இருக்குது, 6 இங்க இருக்குது, 4 இங்க வருது. 2 வரக்கூடாது, ஆனால் இங்கே லெஸ் ஆர் ஈக்குவல் டு இல்லை. அப்போ 2 கண்டிப்பாக வரக்கூடாது, 6ம் வரக்கூடாது. இங்கே லெஸ் ஆர் ஈக்குவல் டு தான் 6 நம்ம எடுக்கணும் இல்லை. இங்கே 6 எடுக்கக்கூடாது, 2 எடுக்கக்கூடாது, 4ம் எடுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் ஆன்சர் எப்படி எழுதணும், ஒரே ப்ராக்கெட்டில் 2 to 6ன்னு எழுதக்கூடாது. யூ ஸ்பிளிட். எப்படி, 2 to 4, 2 to 4, 2 to 4 ரெண்டுமே ஓப்பன் இன்டர்வல், 2ம் 4ம் எடுக்கக்கூடாது இல்லை. தென் 4 to 6, 4 to 6 இந்த ரெண்டுக்கும் யூனியன், x belongs to. So this is your answer. Okay, so mainly for this purpose only I have taken this question. Okay, hope you are able to understand this. இது ஒரு ஈஸி கொஸ்டின் தான். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தா ஒன்றும் கிடையாது, பவர் ரூல் அப்ளை பண்ணும். இந்த இப்போ கூட ஒரு ஸ்டூடெண்ட் லாக் கேட்டாங்க, இந்த 12 பவர் கொண்டு போயிருங்க. அதுக்கு பிறகு லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னா என்ன செய்வோம், லாக் ஆஃப் ஏபி. இங்கே லாக் 4 லாக் வரும், இந்த 7 பவருக்கு வந்துடும். அப்போ லாக் ஆஃப் ஏபிசிடி எல்லாத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணோம். தென் அதை ஃபேக்டரைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு டூ. ஃபேக்டரைஸ் பண்ணி அப்படியே செய்யும்போது லாக் 10ன்னு வரும். வாட் இஸ் லாக் 10 வேல்யூ, சாட்டில் போடுங்க குயிக்லி. வாட் இஸ் லாக் 10? எஸ், வாட் இஸ் லாக் 10? log 10, yes, good, it is 1. log 10 is 1. The calculation I did in one method, but my dear students, it is not. நீங்கள் எப்படி வேணால் செய்துருங்க. ஒருவேளை இதே கொஸ்டின் தான் வந்துன்னு வைங்களா, இந்த ஸ்டெப்பை நீங்கள் எழுதிட்டு கூட அப்படியே லாக் 10ன்னு கூட எழுதலாம். ஏன்னா இந்த கால்குலேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம், ஆனால் ஒருவேளை நம்பர் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆயிரும்ல. ஸோ நீ பார்த்துடுங்க, கொஸ்டின் சேம் போட்டு பார்த்து செய்ய முடியும் செய்துக்கோ. இல்லை சார் எனக்கு அவ்வளோ கால்குலேஷன் வராதுன்னா கூட நீ என்ன செய்திடலாம், அந்த ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஆனால் இந்த இடத்துலலாம் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அந்த பவர் ரூல் அதெல்லாம் கரெக்டாக கொண்டு போயிடும். அந்த 16 பவர் கொண்டு போயிருங்க. கால்குலேஷன் அதான், இதுக்கு மேலே செய்கிறது உங்களோட ஸ்கில் தான். ஓகே, ரைட். ஓகே, நவ் ஒரு ஸ்டூடெண்ட் செக்ஷன் ஃபார்மில் கொஞ்சம் நேரமாக கேட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் இட் ஒன்ட் டேக் மச் டைம், ஜஸ்ட் 2 நிமிஷத்தில் அதை சொல்லி கொடுத்துட்றேன். செக்ஷன் ஃபார்முலா சாப்டர் நம்பர் 8ல்
அதில் இன்னொரு சம் நீங்கள் நல்லா படிக்கணும். மீடியன்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரன், ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க்கில் வரலாம், ரைட்? மீடியன்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் கன்கரன் நல்லா படிங்க. ஸோ செக்ஷன் ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட் தான், அது ஒன்றும் பெரிய டஃப் கிடையாது. A is a point, அதோட பொசிஷன் A vector, B is a point, அதோட பொசிஷன் வெக்டர் B vector, P is any point somewhere, P is a point is position vector R vector, P divides in the ratio M is to N. அப்படின்னா P க்கு பொசிஷன் R vector என்ன ஃபார்முலா? M B vector, M B vector. நீங்கள் 10th படிக்கிறீங்களா செக்ஷன் ஃபார்முலா? M into x2 plus N into x1 by M plus N. அதே தான் இங்கேயும். I think not 9th you study, I think. M into B vector plus N into A vector by M plus N. ஓகே, இந்த இன்டர்னல் மட்டும் போதும். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது பார்க்க ரொம்ப சிம்பிள். AP by PB is equal to M by N, கரெக்ட் தானே? AP அந்த ரேஷியோ M is to N. ஸோ AP by PB is equal to M by N. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? when you cross multiply N into AP is equal to M into PB. இப்போ ரெண்டு பக்கம் வெக்டர் எடுத்துட்டு சிம்பிள் கொடுத்துட்டிங்கன்னா என்னும் எம்மும் ஸ்கேலர் வெக்டர் கொடுத்துருங்க. இங்கே வெக்டர் எழுதாதீங்க, ஏன்னா ரெண்டு வெக்டர் நம்ம டிவைட் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஆஃப்டர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூ கிவ் திஸ். நவ் லிசன். ஸோ N இன்டு AP வெக்டருங்கிறது, AP வெக்டர் வந்து OP மைனஸ் OA, OP மைனஸ் OA, கரெக்ட் தானே? பிக்கு போசிட் ஆர் வெக்டர் தானே எடுத்திருக்கோம், OP மைனஸ் OA. நான் சில ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா சில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சம் தெரிஞ்சிருக்கோம்ல, அவங்க டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. PB வெக்டருங்கிறது OB மைனஸ் OPங்கிற ஆர் வெக்டர். இதிலிருந்து நீ ஆர் வெக்டர் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். N இன்டு ஆர் வெக்டர் minus N into A vector equal to M B vector minus M R vector. R எல்லாம் கம்பைன் பண்ணுங்க. இங்க ஒரு NR vector அப்படி இருக்கட்டும், இந்த minus MR லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ MR vector plus NR vector is equal to, here already ஒரு MB vector, இந்த minus NA ரைஸ் கொண்டு போயினா plus NA vector. So you can take R vector outside, M plus N equal to MB vector plus NA vector by M plus N. So அடுத்த ஸ்டெப்பில் R vectorன்னு வரும்போது M plus N will come down, right? That's your answer. Hope you are able to understand this. Okay, right. Okay, now Napier formula ரெண்டு லைன் மட்டும் கொடுக்குறேன். What is Napier formula? அதுக்கு முன்னாடி சைன் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், ரைட்? சைன் ஃபார்முலா என்னது? A by sin A equal to B by sin B equal to C by sin C is equal to what? 2R. Right? So tan A minus B by 2 is equal to A minus B by A plus B into cot இல்லை வராத லெட்டர் C by 2ன்னு வரும்ல. அது நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னா, you start from here. A minus B by A plus Bன்னு ஆரம்பிங்க. A minus B by A plus B, ஃபுல்லாக கூட எழுதிக்கோ. A minus B by A plus B into cot C by 2, that is RHSலேருந்து ஆரம்பிக்கிற. உனக்கு என்ன ஆன்சர் வரணும்? tan A minus B by 2ன்னு வரணும்ல. tan A minus B by 2. லிசன், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் A is equal to 2R sin A. இது சைன் ஃபார்முலாலேருந்து வருது. A is equal to 2R sin A, B is equal to 2R sin B and C is equal to 2R sin C. ஸோ இப்போ இந்த A இடத்துல என்ன கொடுப்பீங்க? 2R sin A minus B இடத்துல 2R sin B divided by 2R. Okay, students, we'll continue. Okay, listen. So just I'm going to explain this, and with that we stop. Listen here. So S plus S equal to 2SC. Very good. 2SC. So அப்போ இங்கே என்ன செய்யணும்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ S plus S equal to 2SC, S minus S equal to 2CS அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ டினாமினேட்டரில் S plus S, டினாமினேட்டர் S plus Sனா 2SC, sin C plus D by 2 cos C minus D by 2. Numerately S minus S na 2CS, 2 cos C plus D by 2 sin C minus D by 2 into cot C by 2. Okay, அப்படின்னு வரும். இதில் அந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். cancel 2 and 2. cos by sin na cot A plus B by 2. sin by cos na tan
tan a minus b by 2 into என்ன இருக்குது cot c by 2. இப்போவே உங்களுக்கு ஓரளவு ஆன்சர் தெரியும். RHSன்னு ஆரம்பிச்சு நமக்கு ஆன்சர் LHS வரணும். வாட் இஸ் LHS? tan a minus b by 2. tan a minus b by 2. அப்போ இந்த tan a minus b by 2 நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆன்சரில் tan a minus b by 2 வரணும்ல, அதை அப்படியே எழுதிக்கோ. அப்போ இந்த tan a minus b by 2 you write as it is tan a minus b by 2. இந்த cot c by 2 வேணா 1 by tan c by 2 எழுதிக்கோ. அப்போ கண்டிப்பாக இது கேன்சல் ஆகணும்னா இதுக்கு ஆன்சர் என்னவா வந்திருக்கணும்? tan c by 2 இருக்கணும். நீ இப்படி எழுதி கூட நீ கேன்சல் பண்ணால் கூட டெஃபினெட்லி யூ வில் கெட் மார்க். நாங்கள் என்ன நினச்சிடுவோன்னா, ஓ யூ ஆர் சச் அ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினச்சிடுவோம். ஐ வில் டெல் யூ ஹவ் யூ ஆர் கெட்டிங் தட். இப்படி கூட நீங்கள் எழுதிட்டு அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் போட்டால் உனக்கு ஃபுல் மார்க் வந்துடும். மார்க் ஸ்கோரிங் ரொம்ப ஈஸி, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஈஸிலி கேன் டூ தட். ஓகே ரைட். இப்போது இது எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே தட் காட் இதோட ப்ரூஃப் ஓவர். ஓகே 5 மார்க் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் நேப்பியர் ஃபார்முலா வரலாம், தரவா படிச்சுக்கோ. cot a plus b by 2 இதுக்கு ஆன்சர் tan c by 2ன்னு எழுதுனேன்ல, அது எப்படி வருதுன்னு இப்போ உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஈக்குவல் டு tan c by 2. ப்ளீஸ் லிசன் ஹவ் யூ ஆர் கெட்டிங் திஸ். இது எல்லாமே இன் அ ட்ரையாங்கிள், நேப்பியர் ஃபார்முலா இல்லை சைன் எது கேட்டாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு ஆரம்பிக்கணும். இன் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு தான் ஆரம்பிக்கணும். ட்ரையாங்கிள்னாலே உங்களுக்கு தெரியும் a plus b plus c is equal to a plus b plus c is equal to 180. கரெக்டா? பை 180. a plus b வேணும், c அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. a plus b is equal to 180 minus c. 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போது a plus b by 2 is equal to 90, 80, 180 by 2, 90 minus c by 2. ரெண்டு பக்கம் காட் தானே வேணும். காட் எடுங்க. வாட் இஸ் cot 90 minus theta? cot 90 minusனா tan theta தானே, அப்படி தான் உனக்கு tan c by 2 கிடைக்குது. சரியா? அப்போ இந்த cot a plus b by 2 you can write it as tan c by 2. புரிஞ்சு படிங்க, எக்ஸாமினேஷனு டைரெக்டாக கூட நீங்கள் எழுதிடலாம். ஓகே சரி. ஓகே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் டவுட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. 3 classes கண்டினியூஸாக நீங்கள் அட்டன் பண்ணீங்க. ஆஃப்டர் தி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இந்த சேனலுக்கு போங்க. இந்த சேனல் உங்களுக்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆச்சு, இந்த வீடியோஸ். ஓகே எஸ்பெஷலி த 3 classes வால்யூம் 1 டிஸ்கஷன், வால்யூம் 2 அண்ட் டுடேஸ் கிளாஸ், இது உங்களுக்கு எந்த அளவு இம்பேக்ட் ஆச்சுது, எவ்வளோ ஹவு மச் இட் இஸ் யூஸ்ஃபுல்ங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் இஸ் த ஒன்லி திங் ஜஸ்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ. ஓகே நாங்கள் பண்ணுறது உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுனா ஸோ வி கேன் டூ பெட்டர் ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸஸில், அதுக்காக தான். ஓகே ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், டூ வெல், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.